பயான் ஆரம்பித்திருக்கிறார்கள். அங்காங்கே தூக்குவர்கள் வந்து மேலே முன்பாக அவர்கள் இருக்கையில் அமர்ந்து பயானை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஹ்தீஹ் வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا حبيب ربنا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. الصلاة والسلام عليك يا سيدي يا حبيبي يا رسول الله. خذ بأيدينا قلت هيلتنا أدركنا يا مرادنا يا رسول الله. أنا السلطان إبراهيم اسمي إلى خير البرية அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ்
لا إله إلا الله محمد رسول الله محمد رسول الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله محمد رسول الله تطلع بيننا في الكواكب كالبدور بل بشرف منه يا سيدي خير النبي سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله محمد رسول الله أماره ما رأينا فيهما مثل حسنك قط يا سيدي خير النبي سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله محمد رسول الله الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கே உரித்தாக. அவனது சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உத்தம சத்திய சஹாபத்துகள் தாபிஈன்கள் தபஅ அக்தாபுகள் அவுலியாக்களின் மீதும் இந்த நல்ல நாளிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் தஆலா நாம் கடந்த காலங்களில் செய்த குற்றமுறைகளை மன்னித்து தருவானாக. வாழும் காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய சுன்னத்துகளை அடியொற்றி வாழும் பாக்கியத்தை தந்தருவானாக. நாம் மரணிக்கும் தருவாயிலே உண்மை மூமினீன்களாக கலிமாவுடன் மரணிக்கும் பாக்கியத்தை தந்தருவானாக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கும் பாக்கியத்தை தந்தருவானாக. இங்கு பேசப்படக்கூடிய பேச்சுக்களை அல்லாஹ் கபூல் செய்து நம் வாழ்க்கையில் அமல் செய்யும் பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பேரன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றறிந்த உலமா பெருமக்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய நிர்வாக பெருமக்களே, சபையினுடைய தலைவர் அவர்களே மற்றும் பாசத்திற்குரிய சகோதரமார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லதொரு பயானிற்காக ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த ஒரு நன்மக்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான செயல் பறக்கத்துகளையும் தந்தருள்வானாக. இந்த ஒரு நல்லதொரு சூழ்நிலைக்கு வாய்ப்பளித்த அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்தி என்னுடைய பயானை நான் துவங்குகிறேன் இன்ஷா அல்லாஹ். நல்லடியார்களே, இன்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலார் கற்றுத்தந்த மேன்மையான கல்வி அக்கீதா. பொதுவா நாங்க பயான்களுக்கு குறிப்பு எடுத்து வர்றதில்லை. பேச்சாளர்கள் பயான் குறிப்பு இல்லாம பேசுறதா வழக்கம். இத்தனை வருட காலங்கள்ல நான் குறிப்பு எடுத்து வந்திருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாபிக் அந்த மாதிரி. உலமாக்களும் இன்ஷா அல்லாஹ் இத ரெக்கார்ட் பண்ணணும். தாய்மார்கள் சகோதரர் அனைவரும் எழுதணும். எழுத முடியாதவங்க ரெக்கார்ட் பண்ணி வீட்டுல போய் எழுதி வச்சுக்கிறோம் அப்படின்றத என்னுடைய முதல் கட்ட வசியத்தை நான் செய்து கொள்கிறேன். மன் கதப கர்ர மன் ஹஃபித ஃபர்ர மன் லம் யஃஅல்ஹு மா ஷர்ர. எவர் ஒருவர் எழுதி வைத்தாரோ திரும்ப படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அவருக்கு. எவர் மனனம் செய்தாரோ பெரும்பாலும் அதை மறந்து விடுவார். எவர் இந்த இரண்டையுமே செய்யவில்லையோ அவர் தனக்கு தானே நஷ்டம் விளைத்துக் கொண்டார். ஒண்ணு எழுதணும். எழுதாத பட்சத்துல ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா வீட்டுல போய் நம்ம கொடுக்கக்கூடிய குறிப்புகளை இன்ஷா கண்டிப்பான முறையில் நீங்க பயான தாய்மார்களும் சகோதரரும் எழுதி வைங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் உலமாக்கள் என்ன சொல்லுவாங்களோ அனைத்தையும் சுருக்கமான முறையில இன்ஷா அல்லாஹ் இத பயான்னு சொல்ல முடியாது, இது கிளாஸ் மாதிரி. அதனால ஏன்னா மற்ற அடுத்த 2 நாட்கள் பயான்களை அல்லாஹ்வுடைய ஏற்பாடு செய்திருக்காங்க குழுவினர். யதார்த்தமான பயானா இன்ஷா அல்லாஹ் அது இருக்கும். ஆனா இந்த பயான் என்பது நிச்சயமாக இது ஒரு தர்பியத்திற்கு உண்டானதா இருக்கும். ஏன்னா அக்கீதாவை பத்தி பேசும் பொழுது ஒழுங்கா நம்ம சொல்லி கொடுத்தோமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கும் இருக்குது. அவர் சொன்னதை காதுல வாங்கி அதை எடுத்துக்கிட்டீங்களான்ற கேள்வி உங்களுக்கும் இருக்குது. 2 மக்களுக்குமே இருக்கிறதுனால திரும்பவும் எனது வசியத்தை சொல்றேன். மன் கதப கர்ற மன் ஹஃபித ஃபர்ர. எழுதி வச்சவர் திரும்ப படிச்சுக்கலாம். உங்களுக்கு இனிமே இன்ஷா அல்லாஹ் இந்த பயானுடைய விஷயத்தை எழுதி வச்சுட்டு மொத்தமா உள் வாங்கிட்டீங்கன்னா சுன்னத்துல் ஜமாஅத் சம்பந்தமா அடுத்து வரக்கூடிய எந்த விதமான சந்தேகமும் உங்களை பாதிக்காது இன்ஷா அல்லாஹ். இந்த பயான கொஞ்சம் நல்லா ஆழமா கவனிங்க. ஏன்னா அஷ்ரஃபுல் உலூம், கல்விகளில் மேன்மையானதுன்னு சொல்லப்படக்கூடிய கல்விதான் அக்கீதாவுடைய கல்வி. அஷ்ரஃபுல் உலூமி அல் அகீதா, கல்விகளில் மேன்மையானது அக்கீதாவுடைய கல்வி. அப்ப அந்த கல்வி நம்ம போட்ட விட்டுறக்கூடாது. இது பயானாக நினைக்காமல் வாழ்க்கைக்கு சொல்லக்கூடிய ஒரு உபதேசமாக எடுத்துக்கொண்டு நம்ம உள்வாங்கி கொண்டால் எந்த வழிகட்ட கூட்டத்தாலும் நம்முடைய மனசு சஞ்சலம் அடையாது. நம்முடைய சந்ததிகளுக்கு அடுத்து இதே கல்வி அப்படியே கடத்திட்டு போயிடலாம். இதே பயான நான் அடுத்த கட்டம் இன்ஷா அல்லாஹ் பேச மாட்டேன். அடுத்து ஏண்டால் இதில் முழுமையாக நம்முடைய சுன்னத்துல் ஜமாத் என்றால் என்ன, அதனுடைய ஆதாரங்கள் என்னன்றதை கிதாபு முதற்கொண்டு வார்த்தைக்கு வார்த்தை வாசி காமிப்பேன். அதனால இதை பயான் மெத்தட்ல இன்ஷா அல்லாஹ் தாய்மார்கள் நினைக்க வேண்டாம். முக்கியமாக நான் உங்களுக்கு அழுத்தி எழுதி கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா மீலாத் தான் முதல் அக்கீதாவுடைய இது. ஹஜரத் அவங்க கேட்டுக்கிட்டாங்க மீலாதை பத்தி பேசணும். மீலாத் தான் அக்கீதாவுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்ஷா அல்லாஹ். அதனால நிச்சயமான முறையில அதற்குண்டான தலீல்கள் நம்ம வைப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, என்னுடைய 3 நாட்களுக்கு நிர்வாகத்தினர் எனக்கு பயானுக்குண்டான வாய்ப்பை அல்ஹம்துலில்லாஹ் வழங்கி இருக்கிறார்கள். இந்த 3 நாளுக்கும் ஒரே ஹதீஸ் தான் தலைமை. அந்த ஒத்த ஹதீஸினுடைய விளக்கம் தான் அந்த 3 நாளுடைய பயான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எத்தனை கல்விகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் கணக்கிட முடியுமா? கணக்கிட முடியாது. லட்சக்கணக்கான கல்வியில கற்றுக் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் எத்தனை கல்விகள் என்பதை நம்ம சீக்வன்ஸா ஒரு தர்த்தீபா தெரிஞ்சுக்கிறோம்ன்றதுக்கு ஒரு அழகான சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா பெருமானாருடைய வாழ்க்கையின் இறுதியில ஒரு சம்பவத்தை ஏற்படுத்துறான். கிட்டத்தட்ட பெருமானாரின் வஃபாத்திற்கு முன்னாடி நடந்த சம்பவம். பெருமானார் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சபையில சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வர்றார், ஒயிட் அண்ட் ஒயிட், பியூர் ஒயிட்ல இறங்குறார். தலைமொழியெல்லாம் கருகருகருன்னு இருக்கு. முடிகள் கருகரு என்று இருக்கிறது. அஷத்து பயாவ், அவருடைய ட்ரெஸ் எல்லாம் பியூர் ஒயிட், உஜாலாவா இருக்காரு. இப்படி ஒரு அவர் இத்தனைக்கும் வெளியூருக்காரருடைய ஆளு, உள்ளூர் வாசி கிடையாது. வெளியூருக்காரரு இவ்வளவு பியூர் ஒயிட்ல ஊருக்குள்ள வரவே முடியாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்துன்றது அப்படி. ஒரு ஒட்டகத்துல ஏறி அடுத்த ஊருக்கு 10 கிலோமீட்டர் போனோம்னா சட்டை ஃபுல்லா என்ன ஆயிரும், புழுதி ஆயிரும். அப்ப வெளியூருக்காரரு பியூர் ஒயிட்ல என்னமோ வானத்துல இருந்து இறங்குற மாதிரி வர்றாரு. முடியும் கூட கலையில அப்படி அந்த தேய்ச்ச எண்ணெயினுடைய படிவு அப்படியே அழகான தோற்றத்துல கவர்ச்சியான முறையில வர்றாரு.
எல்லா சஹாபாவும் வச்ச கண்ணு வாக்காம அந்த மனிதரை பாக்குறாங்க. வித்தியாசமான மனிதர், மாய மனிதரா இருக்கிறார் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னால் வந்து சலாம் சொல்லிவிட்டு பெருமானார் அத்தஹியாத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுடைய மொட்டியினுடன் தன்னுடைய மொட்டியை இணைத்து அத்தஹியாத்துல அப்படியே முன்னாடி நெஞ்சுக்கு நேராக ஒரு உஸ்தாதிற்கு ஒரு மாணவன் அமர்வதை போன்று அமர்ந்து கேட்கிறார், யா முஹம்மத் மல் ஈமான், ஈமான்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், ஈமான்னா என்னன்னு கேக்குறீங்களா, அன் துமின பில்லாஹ் வ மலாயிகா வ குதுபிஹி வ ரசூலிஹி அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அடுக்குறாங்க. அல்லாஹ்வை, ரசூலை, வேதங்களை, மறுமை நாளை, விதிகளை நீ நம்புவது, நன்மை தீமை எல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் ஏற்படுதுன்னு சொல்லி நம்பிக்கை சார்ந்தா சொன்னாங்க. அகீதா, ஈமான்னா என்ன, அகீதான்னு அர்த்தம். முதல் கேள்விக்கு ஈமான்ற கேள்விக்கு பெருமானார் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் சொன்னார்கள், அகீதாவை தெளிவுபடுத்தினார்கள். இரண்டாவது கேள்வி மல் இஸ்லாம், இஸ்லாம்னா என்னன்ற கேள்விக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளிக்கிறார்கள், துகீமு ஸலா, தூது ஸக்கா, தஸூமு ரமலான், தஹஜ்ஜுல் பைத், நோன்பு நோக்கிறது, அது 5 நேரம் தொழுகிறது, ஜக்காத் கொடுக்கிறது, ஹஜ் செய்யறதுன்னு சொல்லி அந்த 5 கடமைகள் இருக்கு பாருங்க, ஃபராயில். இந்த 5 கடமையை சொல்லிவிட்டு இதுக்கு பேர் தான் இஸ்லாம் தாங்க. இஸ்லாம் சொன்னா சட்டத்திட்டம்னு அர்த்தம். இஸ்லாம்னா ஷரியத்துன்னு அர்த்தம். இஸ்லாம் என்றால் ஷரியத் என்று அர்த்தம். நம்ம இஸ்லாம் முழுமையானது என்ன, இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாதுங்கிறாங்க. ஆனா இஸ்லாம்னாலே தீன், அல்லாஹ்வுடைய தீன்ல இருக்கக்கூடிய செகண்ட் ஒரு பார்ட். இஸ்லாம்னா ஷரியத்துன்னு அர்த்தம். இஸ்லாம்னா அகீதா கிடையாது. இஸ்லாம்னா ஷரியத்து, ஃபிக்ஹ், மதுஹப்னு அர்த்தம். அதான் ரசூலுல்லாஹ் 5 கட்டளைகளை சொல்லி காட்டுறாங்க. மூணாவது வந்த மனிதர் கேட்டா மல் இஹ்சான், இஹ்சான்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். இப்ப ரசூலுல்லாஹ் ஸ்பிரிச்சுவலான விளக்கத்தை கொடுக்குறாங்க. அன் தஅபுதல்லாஹ கன்னக தராஹு ஃப இல்லம் தகுன் தராஹு ஃப இன்னஹு யராக. நீங்க உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி எப்படி இருக்கணும்னா, உங்களுடைய ஆன்மீக வழிபாடு சூஃபியிசம், நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை போல கான்சென்ட்ரேஷனா வணங்குறது, அல்லாஹ்வை பார்ப்பதற்குரிய ஒரு ஆன்மீக பார்வையுடன் வணங்குவது. ஃப இல்லம் தகுன் தராஹு ஃப இன்னஹு யராக. இப்படி ஒரு சுப்பீரியரான ஒரு குவாலிட்டி உங்களுக்கு இன்னும் வரல, நீங்க இன்னும் மெச்சூரா ஸ்பிரிச்சுவல்ல வளரலன்னு சொன்னா, அவன் உங்களை பார்க்கிறான்ற அந்த ஒரு குவாலிட்டியோட நீங்க நிக்கணும். இது செகண்ட் குவாலிட்டி. இது 2ஆம் தரஜா. அவன் உங்களை பார்க்கிறான் என்ற அந்தஸ்தில் இருப்பது, இதுதான் இஹ்சான் என்றார்கள். இந்த இஹ்சானுக்கு தான் உலமாக்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். சூஃபியிசம், தஸவ்வுஃப், ஆன்மீகம், இஹ்சான், அஹ்லாக், இல்மு சுலூக், தரீகத் என்று சொல்லக்கூடிய எல்லா பேர்களுமே இந்த இஹ்சானுக்கு பொருந்தும். அப்ப முதல்ல ஈமான்னா என்னன்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை சார்ந்து சொன்னார்கள். அத்துமின பில்லாஹ் மலாயிகி வ குதுபிஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் வேதத்தையும் மறுமை நாளை நம்பக்கூடிய நம்பிக்கை சார்ந்த ஃபுல்லா அகீதா. அகீதான்னு சொன்னாலும் சரி, இஅ்திகாதுன்னு சொன்னாலும் சரி, மன்ஹஜ்னு சொன்னாலும் சரி, இந்த எல்லாமே இந்த ஈமானுக்கு தான் சாரும். 2வது ஷரியத்து, 3வது சூஃபியிசம். அந்த வந்த மனிதர் கேட்டு விட்டு போய்விட்டார். போனதுக்கு முன்னாடி சொன்னார்கள், இந்த வந்தவர் யார் தெரியுமா, அதாக்கும் ஜிப்ரீல் அல்லிமக்கும் தீனக்கும், உங்களுக்கு உங்களுடைய தீனை கற்றுக் கொடுப்பதற்காக வந்து சென்றவர். வந்தவர் மாய மனிதர், வேறு யாரும் இல்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சொல்றாங்க, நீ அல்லிமக்கும் தீனக்கும், உங்கள் தீனை உங்களுக்கு விளக்கப்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்காத அந்த தீனவா இந்த 5 நிமிஷம் மஜ்லிஸ்ல ஜிப்ரீல் கற்றுக் கொடுத்து விட்டார். அப்ப என்ன தெரியுமா, பெருமானா இவ்வளவு காலமாக உங்களுக்கு எடுத்த லெசன் என்ன, அவங்க எடுத்த உங்களுக்கு கோர்ஸ் என்னன்றத மற்றொருக்கும் 5 நிமிஷத்துல சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் எத்தனை லட்சம் இல்ம நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அத்தனையும் அடக்கினால் தீன் என்ற மொத்தம் அல்யோம் அக்மல் துலக்கும் தீனக்கும், பரிபூர்ணமாக உங்களை நான் தீனை நான் கொடுத்து உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்தீங்க அல்லாஹ் சொன்னானே. அந்த தீனை 3ஆ பிரிச்சோம்னு சொன்னா 1/3, அதுல 1/3, 3ல் 1 ஈமான் அகீதா, 2வது இஸ்லாம் ஷரியத், 3வது இஹ்சான் சூஃபியிசம். இந்த 3ல 1 விட்டா கூட தீன் கிடைக்காது. நாங்க ஷரியத்தை பிடிச்சுக்கிறோம், அகீதா எனக்கு இருக்காதுன்னு சொன்னா 3ல ஒரு கால் இருந்துருச்சு. நாங்க அகீதாவை பிடிச்சுக்கிட்டோம், ஷரியத் இல்ல அப்படின்னு சொன்னா முடிஞ்சிச்சு. ஷரியத்தை பிடிச்சுக்கிட்டோம், இஹ்சான் தரீகத் இல்லன்னு சொன்னா தீன்ல 3 காணா போச்சு. நாங்க அகீதாவையும் முடித்து விட்டோம், ஷரியத்தையும் முடித்து, தரீகத்துக்கு தேவையில்லை என்று சொன்னா இப்படித்தான். தரீகத்தையும் முடித்து விட்டோம், ஷரியத்தையும் முடித்து, அகீதா எல்லாம் போடுச்சு. 73 கூட்டத்துல ஒண்ணு சேர்ந்துருவான். எனவே தீனு சொன்னா 3ல 1, 3 பகுதியில் சேர்ந்ததான் தீனு. அதுல இஸ்லாம்ன்றது 3ல 1. இவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இஸ்லாத்துல இதெல்லாம் கிடையாது, இஸ்லாத்துல சூஃபியிசமே கிடையாது என்றார். இஸ்லாத்துல எப்படியா சூஃபியிசம் இருக்கும்? இஸ்லாம்ன்றது ஷரியத், சூஃபியிசம்ன்றது 3வது பகுதி. 3வது பகுதியில 2வது பகுதி இருக்குமா? என்ன ஒரு கேள்வி.
தலையில கை இல்லைன்ற மாதிரி இருக்கு. தலை வேற கை வேற. அல்லாஹ்வுடைய தீனில் ஷரியத் ஒரு பகுதி என்று சொன்னால் சூஃபியிசம் ஒரு பகுதி, அக்கீதா ஒரு பகுதி. இந்த மூன்றும் சேர்ந்துதான் அல்லாஹ்வுடைய தீன் என்பதை நாம் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் கற்றுக் கொடுத்த அந்த மூன்றிலே முதல் நாள் அந்த பயான் ஈமான் அக்கீதா சம்பந்தமா எனக்கு கொடுத்திருக்காங்க. அந்த அக்கீதான்னா ஈமான் அர்த்தம். நாளைக்கு கொடுக்கப்படுற மாநபியின் உம்மத்திற்கு அல்லாஹ்வின் ஷரியத், ஷரியத் என்றா இஸ்லாம். அடுத்ததாக நபி வலிம் என தரீகத் அப்படின்னு சொல்லக்கூடியது இஹ்சான். மூணாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அந்த ஹதீஸ் அடிப்படையா வச்சுதான் இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த ஈமான் என்று சொல்லக்கூடிய அக்கீதாவின் அம்சங்கள் நிறைய இருக்குது. 70க்கும் மேற்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. சுருக்கமாக இன்னைக்கு நம்மளுக்கு தடுமாற்றம் ஏற்படுற இடம், ஜல்லத்து வர்ற இடத்துல மட்டும் நம்ம தெளிவுபடுத்திட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த பயானை நிறைவு செய்கிறேன். ஆனா இதுல கொஞ்சம் சிக்கல் என்னன்னு சொன்னா, கொஞ்சம் 1 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அஜரத்து மேல தலைவரை கொஞ்சம் கருணை காட்டணும். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு முடிக்க பாக்குறேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல்ல நம்ம மீலாது விழா எடுக்கிறோம். இந்த மீலாது விழா எடுக்கிறதனுடைய அடிப்படை என்ன? நம்ம எல்லாம் ஒரு மூட நம்பிக்கையில உள்ளவங்க, அஜர்த்துமாருன்னு சொன்னா குறைவான சம்பளத்துல வேலை செய்யறவங்க, இவங்களுடைய இஜ்திஹாத் ஆய்வுலாம் என்னவா இருந்துற போது, என்னமோ ஏதோ பலகாரத்தெல்லாம் சுட்டு வச்சுக்கிட்டு அதை சாப்பிடுறதுக்காக மீலாது விழா நம்ம கொண்டாடுற மாதிரியும், இவர்களெல்லாம் அடிமட்ட அறிவு கூட இல்லாதவர்ன்ற மாதிரி ஒரு மாயையை ஏற்படுத்துகிறார்கள் நமக்கு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் தான் இது இஜ்திஹாத் என்பது இஸ்லாத்திற்கு கொடுத்த அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பம்சம். ஆய்வுகள் என்பது நம்முடைய மார்க்கத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய சிறப்பம்சம். இன்னைக்கு மெனரா நிக்குது, இவ்வளவு பெரிய மெனரா. ரசூலுல்லாஹ் காலத்துல எந்த மெனரா இருந்துச்சு? இன்னைக்கு மெனரான்றத முஸ்லிம்கள் இஸ்லாத்தினுடைய அடையாளமா இருக்கா இல்லையா? மெனரா கட்டுறது எவன் பிரியாதுன்னு சொன்னா, பள்ளிவாசல்ல மெனரா இருக்குது, அது இஸ்லாத்துடைய அடையாளமா பார்க்கப்படுது, அது பள்ளி முஸ்லிம்களுடைய அடையாளம் பார்க்கப்படுது. இந்த விளையாட்டு எங்க இருந்து வந்துச்சு? இது இஜ்திஹாத், இது ஆய்வு, இது அல்லாஹ் நம்முடைய தீனுக்கு கொடுத்திருக்க சிறப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லாக்கியிருக்காங்க நம்ம சொல்லல. ஆனால் இந்த உம்மத்து சிறப்புன்னு சொல்லி எதை ஒண்ண எடுக்குதோ அதற்கு அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இருக்கிறது. அது குர்ஆன் ஹதீஸ்க்கு ஈக்குவல். ஒரு பிறை தெரியலங்க, பிறை தெரியல, மேகம் மறைச்சிருக்கு, நம்ம 30வது பிறையா கம்ப்ளீட் பண்ண சொல்றோம், இன்னைக்கு தெரியல அப்படின்னு சொல்றோம். அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? மேகத்துக்கு பின்னாடி நிலா ஒளிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது சொல்றாங்கல்ல இஜ்ரா கமிட்டியா, அது அந்த நிலாவுக்கு பின்னாடி ஒரு மேகத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. நம்ம சேட்டலைட்ல போய் பார்த்தா தெரியும். என்னத்துக்கு? ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, யா ரசூலுல்லாஹ் தான் மேகத்துக்கு பின்னாடி நிலா ஒளிஞ்சிருக்கு, நீங்க 29வது கொண்டாடுங்க சொன்னாங்களா? அவசியம் இல்லை. நாம அதை 30வது எடுத்துக்கொண்டாலும் கூட மறுநாள் பெருநாளை இல்லாமல் அதற்கு அடுத்த நாள் பெருநாளாக கொண்டாடினால் அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அது குர்ஆன் ஹதீஸ் மாதிரி தான். குர்ஆன் சொன்னா என்ன சட்டமோ, ஹதீஸ் சொன்னா என்ன சட்டமோ அதே சட்டம் தான் ஒட்டுமொத்த உம்மத்தும் சேர்ந்து இன்னைக்கு நாளைக்கு 30 கொண்டாடு, நாலு 30 நோன்பு வச்சிடறோம், அதுக்கு அடுத்துதான் பெருநாள் சொல்றோம். குர்ஆன் ஹதீஸ் ஈக்குவல். இது இஜ்திஹாத், இது ஆய்வு, இது அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு இந்த இஸ்லாத்திற்கு கொடுத்திருக்க சிறப்பு. அப்ப மீலாது என்பதும் இதற்குண்டான ஒரு நாளை எடுத்து சிறப்பிக்கிறது முட்டாள்தனத்தின் அடிப்படை அல்ல, ஆய்வின் அடிப்படை. இது அல்லாஹ் உலமாக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய வரப்பிரசாதம். எத்தனை ஆய்வுகளை சொல்லலாம், எத்தனை ஆய்வுகளை நாம் இதற்கு உதாரணமாக காட்ட முடியும். அல்லாஹ்வின் நல்லடியார். அப்ப இது நம்ம பேஸ் என்னன்னா குர்ஆன் ஹதீஸ் ஆய்வுக்கு உட்பட வேண்டியது. பல வசனங்கள் ஆய்வுக்கு உட்பட வேண்டியது. இன்ன ஃபீ ஸாலிக ஆயா, நிச்சயமாக இந்த வசனத்துல நிறைய வசனங்கள் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது, ஆய்வு செய்யுங்கள் சொல்றான். சில வசனங்கள் வெளிப்படையா சொல்றோம், ரொம்ப ஆய்வு செய்ய தேவையில்லை. அகீமஸ் ஸலாஹ், தொழுகையை நிறைவேற்றுங்கள் சொல்றான் அல்லாஹ் தஆலா. தொழுகையை நிறைவேற்றுன்னு சொன்னா அதுக்கு ஆய்வுலாம் பெருசா தேவையில்லை, தொழுனா தொழுகை நடத்தும் அவ்வளவுதான். சில வசனங்கள் ஆய்வு தான் செய்யணும், அதை உலமாக்கள் ஆய்வு செய்வார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப அந்த அடிப்படையில மீலாது ஷரீஃபுக்கு அடிப்படை இருக்கிறது. பித்அத்னா என்னங்க? பித்அத்னா இல்லாததை புகுத்துவது, சரிங்களா? அது மார்க்கத்துல ஹராம். எந்த பித்அத்? பித்அத் 2 இருக்குது. பித்அத்தே ஹகீகி, ஹகீகியான பித்அத், இதுதான் ரசூலுல்லாஹ் வன்மையா கண்டிக்கிறது. பித்அத்தே ஹகீகி, அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, அதுக்கு பேக் போன்ல ஒண்ணுமே இல்லை. ஆஷூரா தினத்துல நெருப்புல ஏறி நடக்கிறான், தீ மிதிக்கிறான். ஒரு ஜியாரத்துக்காக போயிட்டு ஒரு பயணத்துல வந்துகிட்டு இருக்கீங்க. அப்ப ஒருத்தவர் பேசுறாரு, அவர் பள்ளியினுடைய நிர்வாகி, எந்த ஊருன்னு சொல்ல, அதை விட்டுருங்க. அஜரத்துங்க, எங்க ஊர்ல
ஆஷுரா தினம் வந்துருச்சுன்னா அவ்வளவு அமர்க்கலமா இருக்கும் அச்சரத்து. மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம். அப்படி என்ன செய்வீங்க? சுன்னத்துல் ஜமாத்தோட எல்லா காரியத்தையும் செய்வோம் அச்சரத்துங்க. மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம். என்ன செய்வீங்க? தீமிதிப்போம் அச்சரத்துங்க. என்னது? ஆஷுரா தினத்துல தீமிதிப்போம். இது சுன்னத்துல் ஜமாத்து தான். எப்ப இருந்து செய்வீங்க? இது ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்துகிட்டு இருக்கான். யா சுப்ஹானல்லாஹ், இதே பிதஅத் ஹக்கீகி. இதுக்கு பேக் போன்ல என்ன இருக்குது? இது வழிகேடு. இது ஷியாக்கள் உருவாக்குனது. இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல. தீமிதிக்கிறதுக்கு என்ன ஆய்வு இருக்குது? எந்த குர்ஆன் ஹதீஸை வச்சு ஆய்வு செஞ்சு கொண்டு வர முடியும்? இதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் பிதஅத்தை இலாஃபி, ஒன்னு தொட்டு வர்றது, குர்ஆன் ஹதீஸ்ல ஒன்னு நிக்கும், அதை வச்சு இதை நம்ம எடுக்க முடியும். பள்ளிவாசல்ல கண்ணாடி மாட்டினீங்க, எந்த ஆதாரத்துல வந்து நீங்க குர்ஆன்ல கண்ணாடி மாட்டிருக்கீங்க? ரசூலுல்லாஹ் எந்த கண்ணாடி மாட்டி விட்டாங்க? கண்ணாடிக்கு மேல அல்லாஹும்ம அன்த ஹஸ்ஸன்த கல்கி ஃபஹஸ்ஸின் குலுகி துஆ எழுதி வச்சிருக்க. என்ன அடிப்படையில் எழுதி வச்சிய? அதுக்கு எங்க குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கு? ரசூலுல்லாஹ் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டி விட்டாங்களா? ரசூலுல்லாஹ் துஆவை சொன்னார்கள். பள்ளிக்கு போகும்போது உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்க சொன்னாங்க. அப்ப கண்ணாடி ஒரு ஆதாரம் இருக்கிறது, அதை ஒட்டி இன்னொரு இன்ஜினியாக நம்ம எடுக்க முடியுது. அப்ப நம்ம செய்யறதுக்கு ஒரு ஹதீஸ் துணை வந்துட்டா போதும், அதை தொடர்ந்து வருவது பிதஅத்தை இலாஃபி. இது பிரச்சனை இல்லை, இது பிரச்சனை இல்லை. ஒரு பயான் நடத்தணும், பயான் நடத்துற சில திருமணை பிரச்சாரம் செஞ்சாங்க. எப்ப செய்தார்கள்? எப்ப செய்தார்கள்? எப்ப டெய்லி செஞ்சா வருமா கூட்டம்? வராது. ஏதாச்சும் ஒரு நாள் தேர்ந்தெடுக்கணும். பெருமானார் பிறந்த தேதி ஒரு ஒட்டி வந்துருது. கிட்டத்தட்ட பிதஅத்தை இலாஃபின்னு சொன்னா என்னன்னா அது புதுமைதான், அதுவும் புதுமைதான். எல்லாருமே என்ன செய்வாங்க? இந்த ஹதீஸை காட்டுவாங்க. குல்லு பிதஅத்தின் தலாலா, எல்லா பிதஅத்தும் வழிகேடுதான், புதுமையான காரியங்கள் அனைத்தும் வழிகேடுதான். அந்த ஹதீஸ்லாம் காட்டுவான். இன்னொரு ஹதீஸை காட்டவே மாட்டான். சஹீஹுல் ஜாமிஅ ஹதீஸ் கிதாப் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை காட்டுன்னு சொல்லி காட்டவே மாட்டான். சஹீஹுல் ஜாமிஅ 6305வது ஹதீஸ். இந்த சஹீஹ்னு சொல்றது யாருன்னா வஹாபிகளுடைய தலைவர் அல்பானி தான் சொல்றாப்ல. மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன், எவர் இஸ்லாத்திலே புதிய நடைமுறையை ஏற்படுத்துகிறாரோ, நல்லா கவனிங்க, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா மின் பாதிஹி, அதை அவர் செஞ்சு விட்டு போயிட்டாருன்னா அவருக்கும் அதற்குண்டான கூலி கிடைக்கும். அவர் மௌத்தா போனதுக்கு பின்னாடி யாரெல்லாம் அந்த செஞ்சுக்கிட்டே வர்றாங்க அதற்குண்டான கூலியும் கிடைக்கும். பள்ளிவாசல்ல குடி தண்ணிக்கு ஒரு டேங்க் வாங்கி நீங்க கட்டி விடுறீங்களா? அது பிதஅத்து தான், அது சுன்னத்து தான், சுன்னத்தின் ஹசனா. நீங்க மௌத்தா போனா கூட அந்த நன்மை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பள்ளிக்கு பக்கத்துல லைப்ரரி கட்டி விடுறீங்களா? பள்ளிக்கு பக்கத்துல இபாதத்துக்கு நாங்க ஏதாவது ஹாந்தா கட்டி விடுறீங்களா? பள்ளிக்கு பக்கத்துல மதரசா கட்டி விடுறீங்களா? ஏதாச்சும் ஒன்று கட்டி விட அந்த நன்மை உங்களுக்கு பின்னாடி வந்தா அது சுன்னத்தின் ஹசனா, அதுவும் அதற்கு பின்னால் செய்யக்கூடிய நன்மைகளும் உங்களை வந்து சேரும் என்று யார் சொன்னால்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அமன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் சய்யா, மோசமான ஒரு சுன்னத்தை ஒருத்தன் ஏற்படுத்துறான், ஃபலஹு விஸ்ருஹா, அவனுக்கு அவனுடைய தண்டனை வரும். வ விஸ்ரு மன் அமில பிஹா மின் பாதிஹி மின் கைரி யன்குஸ மின் அவ்ஸாரிஹிம், அந்த பாவத்தை அவன் மௌத்தா போனதுக்கு பின்னாடியும் கூட தொடர்ந்து யாரெல்லாம் செஞ்சாங்களோ அம்புடு பாவம் இவனுக்கே வரும். அப்ப புது நடைமுறைகள் என்பது மார்க்கத்திற்கு உட்பட்டு ஏதேனும் செய்வதாக இருந்தால் மார்க்கத்தில் ஜாயிஸ். யாரெல்லாம் பிஸ்மில்லான்னு சொல்லி எந்த மகான் தொட்டு வச்சாங்கன்னு தெரியல, சூஃபி இந்த மீலாதுடைய இதை பகதாது ஷரீஃபே கொண்டாடுமா ஹிஜ்ரி 400 கிட்ட நெருக்கத்துல ஏதோ ஒரு பெரிய மகான் பிஸ்மில்லான்னு சொல்லி தொட்டு வச்சிருக்கிறாங்க. அதற்கு பின்னால் 1000 வருடங்களை கடந்து நிற்கிறது மீலாது ஷரீஃப். அத்தனை நன்மைகள் அவருக்கிறான். அதற்கு மௌத்தா போனதுக்கு பின்னாலும் அனைத்து நன்மைகளும் அவரை போய் சேர்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னது இன்னைக்கு ரூஹானியத்தான முறையில இந்த அமல்கள் இருப்பது என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மானா என்னங்க? ஜும்மானா என்ன? இந்த உம்மத்துடைய சிறப்பு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தா பிறந்தது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுங்களா? எத்தனையோ ஹதீஸ்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, பல நபிமார்கள் ஏங்கினது உம்மத்தை முஹம்மதியாவுல பிறக்கும் நபிமார்களே ஏங்கி இருக்காங்களா, நான் அவங்களுடைய பெருமானாருடைய உம்மத்துல நான் பிறக்கணுமே அப்படின்னு. அந்த அளவிற்கு சிறப்பிற்குரியது. அல்லாஹ் தஆலாவும் அதான் ஹக்கும் கூட. வகதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வஸதன், உங்களை நாம் நடுநிலை சமுதாயமாக ஆக்கிறோம். குன்தும் கைர உம்மத்தின் முஹ்ரிஜத் லின்னாஸ், இதுவரை வெளியான சமூகத்திலே நீங்கள் தான் சிறந்த சமூகம். நூஹுடைய சமூகம் இல்லை, ஈசாவுடைய சமூகம் இல்லை, மூசா நபியினுடைய சமூகம் இல்லை, உம்மத்தே முஹம்மதியா இதுதான் உம்மத்திலேயே சிறந்தது. அதான் ஹக்கும் கூட. இந்த உம்மத்து சிறந்தது. ஏன்? தாமுருன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. இது உங்களுடைய குவாலிட்டி. உங்களுடைய சிறப்பம்சங்கள் என்ன? இந்த 2 விஷயங்கள்.
ரசூலுல்லாஹ்விற்கு பின்னால் அவருடைய உலமாக்கள் இது என்ன அர்த்தம் வைக்கிறாங்க? நன்மை ஏவி தீமை தடுக்க எல்லாரும் சேர்ந்து போய் தடுக்கலான்னு உலமாக்களுக்குள்ளான சட்டம் அது. ஓடி படிச்சா பேசுவாப்ல, ஓடி படிச்சா பேசுவாரு, அவர் பேசுறதுக்கு தகுதி உண்டானது. ஓதாதவங்க செய்யக்கூடாது, அமைதியா இருக்கணும், மார்க்கத்தை கத்துக்கறணும், பேசுறதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இந்த உம்மத்திற்கு உண்டான சிறப்பு என்ன? இது சிறந்த சமூகம். முந்திய சமூகங்களுக்கு அல்லாஹ் வச்ச பரீட்சையே வேற. அவங்க எல்லாம் அதுல ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், நம்ம சொல்லல, முந்தைய சமூகத்திற்கு அல்லாஹ் நிறைய டெஸ்ட் வச்சானா. நம்மளுக்காச்சும் லைலத்துல் கத்ர்ல டெஸ்ட் வந்துச்சு இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்லவே வந்துட்டாங்க, நாக்கு வரைக்கும் வந்துட்டாங்க, வீட்டுக்கிட்ட வந்து லைலத்துல் கத்ர் இந்த பிறையில இருக்குன்னு சொல்ல வர போறாங்க. அந்த நேரத்தை அல்லாஹ் ஒரு ட்விஸ்ட், 2 சஹாபி தனக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சண்டை போட்ட உடனே டக்குன்னு விஷயம் உயர்த்தப்பட்டு விட்டது. நான் சொல்ல வந்தேன், எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. லைலத்துல் கத்ர் எதுன்னு சொல்ல வந்தேன், மறக்கடிக்கப்பட்டுருச்சு. சரி, அது ஒரு கயிறு, எல்லாம் ஒற்றைப்படையில் தேடிக்கிங்க போங்க அப்படின்னு வந்துட்டாங்க. ஒற்றைப்படையில் வாங்க, எதுவும் தெரிஞ்சிருக்கணும். அந்த அருள் மிகுந்த அந்த இரவு நம்ம காலம் ஃபுல்லா நின்று அமல் செஞ்சா அன்னைக்கு ஒரு நாள் கிடைச்சிச்சா முடிச்சு அம்படி தூக்கிடலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தை போல நம்மளுக்கு 1000 வயசு கிடைக்கவே இல்ல, 1000 வயசு வரைக்கும் வாழல. அந்த ஒரு நாள் கிடைச்சிச்சு, கிட்டத்தட்ட இதை நம்ம பீட் பண்ணிடலாம். ஏன்டா அவங்க வந்து நிப்பாங்க, 1000 வருஷம் வாழ்ந்தவர்லாம் வந்துட்டு அமல் செஞ்சவங்க நிப்பாங்க. நம்ம போய் என்ன சரி 60 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு, அப்ப அந்த நன்மையை ஓவர் டேக் பண்றதுக்கு அல்லாஹ் லைலத்துல் கத்ர் கொடுக்குறான். அது சொல்ல வர்ற நேரத்துல பார்த்தா ஒரு சண்டை நடக்குது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இது உயர்த்தப்பட்டு விட்டது. உலமாக்கள் விளக்கம் கொடுக்குறாங்க, இந்த சண்டை சச்சரவுகள் கிடைக்க வரக்கூடிய அருளை தட்டி விட்டுருமா. சமூகத்தில் நடக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இருக்கிறது, இது இறைவன் புறத்திலிருந்து கிடைக்க வரக்கூடிய அருளை தட்டி விட்டுரும். இப்ப லைலத்துல் கத்ர் எதுன்னு தெரியாது நமக்கு. ஒற்றைப்படை 27ன்றது பெரும்பான்மையான கருத்து, நம்ம மாற்று கருத்து சொல்லல. ஆனால் உயர்த்தப்பட்டுச்சா இல்லையா, அதான் இங்க விஷயம் கவனிக்கத்தக்கது. அப்ப முந்தைய நமக்கு அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ரை மறைச்சான், அதுவும் நல்லதுதான். அதனாலதான் 10 நாளும் சேர்ந்து வணங்குறோம். போடு, ஒரு நாள் தானே வணங்கியிருப்ப, உங்களுக்கு என்ன செய்யுங்க, வாங்கி கட்டிக்கங்க, 10 நாள் அமல் செய்யுங்க. 10 நாள் எதுவும் தெரியல, அப்ப கூடுதல் அமல் செய்யறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கிறது. பல ஹிக்மத்தில் இதற்கு பின்னாடி இருக்குது. ஆனால் நமக்கு லைலத்துல் கத்ர்ல ட்விஸ்ட் வச்ச அல்லாஹ் தஆலா முந்தைய சமூகத்திற்கு, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்திற்கும் ஈசா நபியுடைய கூட்டத்திற்கும், இந்த யூத நசராக்களுக்கு ஜும்மாவிலே டெஸ்ட் வச்சுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறாரு, நஹ்னுல் ஆகிரூன சாபிகூன யௌமல் கியாமா, நாம் யாருன்னா நம்ம கடைசியில வந்தவங்க தான், ஆனா நம்ம தான் மறுமையில முந்தியவர்கள். பைத அன்னஹும் ஊத்துல் கிதாபு மின் கபலினா, நமக்கு முன்னாடி இருந்த யூதர்களும் நசராக்களும் இத கொடுக்கப்பட்டிருக்காங்க, ஜும்மா வந்து கொடுக்கப்பட்டாங்க. ஊத்தினா மின் பாதிஹிம், நமக்கு பின்னாடிதான் ஜும்மா கிடைச்சிச்சு. வஹாதா யௌமுல்லதி ஃபுரித அலைஹிம் ஃபக்தலஃபு ஃபீஹி, நம்ம கரெக்டா எடுத்துக்கிட்டோம், அவங்க தப்ப விட்டாங்க. ஏன் வந்து ஜும்மா அவங்கள தப்ப விட்டாங்க? லைலத்துல் கத்ர் மாதிரி அவங்க மறந்துருச்சு. வெள்ளியா சனியா ஞாயிறான்னு தெரியல. சனியை யார் எடுத்துக்கிட்டா? 3 நாள் இருக்கு, 3 நாள்ல எதுவும் தெரியல. வெள்ளியா சனியா, ஜும்மா எதுல இருக்கு அப்படின்னு தெரியல. சனிக்கிழமை யூதர்கள் எடுத்துக்கிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை யார் எடுத்துக்கிட்டா? நசரானிகள் கிறிஸ்துவர் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம வெள்ளிக்கிழமையை கரெக்டா கண்டுபிடிச்சோம். முதல் ஏன் வெள்ளிக்கிழமையை கண்டுபிடிக்கணும்? அந்த ஜும்மாவுடைய நாள் உங்களுக்கு சாய்ஸாக கொடுக்கப்பட்டது, நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சோம். அவங்க இருந்தது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எடுத்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு வார்த்தை சொல்றாங்க, அலல்லாஹானில் ஜுமாஅத்தி மன்கான கபலனா, நமக்கு முன்னால் இருந்த கூட்டத்தாரை அல்லாஹ் தான் வழி எடுத்துட்டான், இது போகாம அவளை தடுத்துட்டான். நம்ம தான் கரெக்டா அதை சூஸ் பண்ணிட்டோம். ஏன் சூஸ் பண்ணணும்? அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அதான் மீலாதுக்கான பதில். அன்னைக்கு எத்தனை 6 விஷயங்கள் நடந்துச்சு. வெள்ளிக்கிழமையில என்ன நடந்துச்சு? கைரு யோமின் தலாத்து அலைஹி ஷம்ஷி யௌமுல் ஜுமா, சூரியன் உதிக்கும் நாட்களிலே மிகச்சிறந்த நாள் யௌமுல் ஜுமா சொல்லிட்டு ரசூல் சொல்றாங்க. அதுல 6 விஷயங்கள் நடந்திருக்கு. ஃபீஹி ஹுலிக ஆதம், ஆதம் பிறந்தது அன்னைக்குதான். The மீலாத் ஆஃப் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இஸ் யௌமுல் ஜுமா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாளை கண்டுபிடிப்பான்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு யூதர்களுக்கும் நசராக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும். மீலாது முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்க. லைலத்துல் கத்ருக்கு டெஸ்ட் வச்சானா இல்லையா? யௌமுல் ஜும்மாவுக்கு, யௌமுல் ஜும்மானா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த டேட்டு, பிறந்த நாள் இது. 7 நாள்ல எது கண்டுபிடிச்சு? 3 சமூகங்கள் முடிந்த மூசா நபியுடைய கூட்டம் கண்டுபிடிங்க, ஈசா நபியின் கூட்டமே கண்டுபிடிங்க, முகமது நபியின் கூட்டமே கண்டுபிடிங்க. ஒருத்தர் சனிக்கிழமை பிடிச்சுக்கிட்டான், ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சிட்டான்.
நம்ம பிடிச்சோம். அது என்ன தெரியுங்களா? அது சிறப்பு. அது ரசூலுல்லாஹ் இந்த நாள்னு சொல்லல. அது யாரு கண்டுபிடிச்சது தெரியுங்களா? அது இந்த உம்மத்துக்கு கிடைச்ச பாக்கியம். சஹாபாக்கள் வருது. அவ்வளுமன் ஹதிப ஃபில் ஜும்அத்தி அத்யஸ் அஸாத். அஸாத்ன்ற சஹாபி தான் முத ஜும்ஆவுக்கு பயான் பேசினாங்களா. என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹ் மக்கால இருக்காங்க, மதீனாவுல சஹாபாக்கள் இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வை அடிக்கடி சந்திக்க முடியல. அப்ப என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் கருத்துக்களை கேட்டு வந்துட்டு எப்ப சொல்லலாம்னு யோசிக்கிறாங்க. அப்ப அந்த சஹாபியுடைய மனசு அல்லாஹ் இல்ஹாம் ஒதுக்கி வச்சான். வெள்ளிக்கிழமை பேசாம செய்வோம் அப்படின்னு சொன்னாங்களாம். மதீனாவுடைய அந்த பேரிச்சம்பள தோட்டங்களுக்கு மத்தியிலே சஹாபாக்கள் அழைத்து வந்து நமக்கு மக்காவிலிருந்து நபியின் மூலமா இந்த செய்தியில் வந்துட்டு நல்ல விஷயங்கள் சொல்லி பயான் பேசுவாங்களாம். வெள்ளிக்கிழமை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வரும் வரைக்கும் பயான் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. வந்ததுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் ஜும்மாவை அறிமுகப்படுத்தி விட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி சஹாபியுடைய மனசுல இல்ஹாம்ல உதிக்க செஞ்சது என்ன? அல்லாஹ் தஆலா நமக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு மனிதர்கள் மூலமா கொடுத்திருக்கான். எத்தனையோ விஷயங்கள் உமர் ரலியல்லாஹு மூலமா நமக்கு கிடைச்சா இல்லையா? அதெல்லாம் வஹீலியா கிடைச்சிச்சு. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்துல இல்ஹாம்ல கிடைச்சது. அல்லாஹ்ட்ட இருந்து நேரடியா வஹீ மூலமா நபியின் மூலமா வரல. அல்லாஹ் நல்லடியாருடைய மனசுல உதிக்க செஞ்சு உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க சட்டமாகும். ஹிஜாபுடைய சட்டங்கள்லாம் அப்படித்தான். அப்ப பாருங்க, இது இல்ஹாம்ன்றது சிறப்பு. இந்த உம்மத்துக்கு கிடைச்ச பாக்கியம். ஜும்மாவை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வந்து அந்த ஜும்மாவை உறுதி செய்கிறார்கள். பின்னால் அப்படி நமக்கு வெள்ளிக்கிழமை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதான் ரசூலா சொல்றாங்க, நான் கூட உம்மத் ரசூலாவுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குல்ல, எதாவது நம்முடைய முந்தைய சமூகம் எல்லாம் விட்டு போயிடுச்சு, சனி ஞாயிறு தேர்ந்தெடுத்தாங்களே, வெள்ளியை நம்ம எடுத்துக்கிறோம்னு பார்த்தா அல்லாஹ் கரெக்டா வெள்ளிக்கிழமை எடுத்தான். வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சு? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய டேட் ஆஃப் பர்த். ஃபீஹி உலித ஃபீஹி குலிக வ ஃபீஹி குபில அன்றுதான் மஃபாதானாங்க. மீலாது அன்னைக்குதான், உருசு அன்னைக்குதான். மீலாது அன்னைக்குதான், உருசு அன்னைக்குதான். வெள்ளிக்கிழமை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது. வெள்ளிக்கிழமை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறந்தது. அப்ப மீலாதும் உருசு ரெண்டு தானே, ஹதீஸ்ல அப்படிதானே வருது. அப்ப நம்மளை பார்த்து சிலர் கேப்பா, 12ஆம் நாள் கொண்டாடுறீங்களே, 12ஆம் நாள் ரசூலுல்லாஹ் வஃபாத்தானது, சரி பிறந்த தேதிக்கு ஆதாரம் இருக்கு, 12ஆம் தேதி இறந்தாங்க. அப்ப இறந்த அன்னைக்கு நீ கஷ்டம்ல பண்ணணும், வருத்தம்ல பண்ணணும், கொண்டாடுற? ஒரு கேள்வி வேற. 12ஆம் தேதி பிறந்தானே கொண்டாடுவ, 12ஆம் நாள் தானே இறந்தாங்க, அப்ப ஏன் கவலைப்படல? அதைத்தான் நம்மளும் கேட்கிறோம். வெள்ளிக்கிழமை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள், சரி கறி எடுக்கிற, வெள்ளிக்கிழமை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தானாங்க, ஏன் கறியை திங்கிற? அப்ப வெள்ளிக்கிழமை பிறந்த நாளுக்கு மகிழ்ச்சி தான், இறந்தாலும் அதுவும் அந்தஸ்து தான். நபிமார்களின் பிறப்பும் இறப்பும் சேர்ந்து அவருக்கு அந்தஸ்து தான். ரசூலுல்லாஹ்வுடைய ரபீஉல் அவ்வல்ல பிறந்த அந்த 12ம் வஃபாத்தும் ரெண்டுமே நமக்கு கிடைச்ச அம்சம் தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது, அவருடைய படைக்கப்பட்டது, அவர்கள் கைப்பற்றப்பட்டது. வஃபீஹி உத்கிலல் ஜன்னah, அதில் தான் சொர்க்கத்தில் நுழைந்தார்கள். வஃபீஹி உக்ரிஜ மின்ஹா, அதில் தான் வெளியேற்றப்பட்டாங்க. அப்ப வெளியேற்றப்பட்டது ஒரு பார்க்க ஒரு கஷ்டம் மாதிரி இல்ல. அப்பதான் பூமியை நிர்வகிக்க முடியும், பூமியினுடைய கலீஃபாவாக மாற முடியும். அப்ப அந்த அடிப்படை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அன்னைக்கு சிறப்பிக்கிறான். வஃபீஹி நஃபகத்து, அன்னைக்குதான் வந்து சூர் ஊதப்படும். வஃபீஹி சாகத்து, அப்பதான் வந்து மக்கள் எல்லாம் மயக்கம் அடைவார்கள். இத்தனை விஷயங்கள் வெள்ளிக்கிழமை நடந்திருக்கு. எல்லாமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பை அடிப்படையாக கொண்டு. வெள்ளிக்கிழமையை வந்து ஒரு நபியை அடிப்படையா வச்சு கொண்டாடப்படுதா இல்லையா? அப்ப திங்கக்கிழமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடலையா? யார் ரசூலல்லாஹ், திங்கக்கிழமை நோன்பு நோக்கிறீர்களே, என்ன விஷயம்? சஹீஹ் முஸ்லிம்ல வருது. எதற்காக நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க கேட்டப்ப அன்னைக்கு ஃபீஹி உலித்து, அதில் தான் நான் பிறந்தேன்னு சொன்னாங்க. அப்ப பிறப்பு என்பது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கவனிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே நாம் எடுத்தது பித்அத்தை இலாஃபி இஜ்திஹாத் அடிப்படையில் மார்க்கம் அனுமதித்த வழி என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நம்முடைய மனசுல ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை நினைத்து மகிழ்ச்சி கொள்ளணும். உண்மையான ஈமான்தாரிகளுடைய கல்புல பெருமானாருடைய பிறப்பு என்பது மகிழ்ச்சியை தரவில்லை என்று சொன்னால், அலமுன் நிஅம், அல்லாஹ் வழங்கிய நியமத்திலே மேன்மையான நியமத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்களை நினைத்து அதாவது மகிழ்ச்சி கொள்ளாத ஒரு மனம் என்பது வருந்தத்தக்கது என்பதை இதில் நாம் தெரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ். அகீதாவினுடைய 2வது பகுதி அல்லாஹ்வை பற்றிய கல்வி. நமக்கு அல்லாஹ்வை பற்றிய கல்வி முழுமையா இருக்கணும். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? 73 கூட்டம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத் தஃப்தரிக்கு உம்மத்தி, என்னுடைய உம்மத்தானது
73 கூட்டங்களாக பிரியும். அதெல்லாம் அந்த ஹதீஸ் சொல்லும் போதுலாம் ரசூலுல்லாஹ் எவ்வளவு வலிச்சிருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்லுவோமா, என் மவுத்துக்கு பின்னாடி என் குடும்பம் சின்ன பின்னமா சிதறி போகும், யாராவது சிரிச்சுன்னு சொல்லுவாங்களா? என் மகன்கள்ல 5-6 பசங்க இருக்காங்க, 50 பேரும் ஒவ்வொரு திசைக்கு ஓடுவானுங்க, எப்படி வலிக்கும். விதியை தெரிஞ்சுக்கிட்டா நம்மளால சந்தோஷமா அவுத்தாக முடியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்து 73 பிரியும். அப்ப சொல்லும் போது ஹதீஸ் சொல்லும் போது ரசூலுல்லாஹ் எவ்வளவு வலிச்சிருக்கும். உம்மத்து கண்ணா பின்னமா சிதறி போகும்பா, அது ஒன்னே ஒண்ணுதான் சொர்க்கத்துக்கு போகும், மீதி 72 நரகத்திற்கு போகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்ன காரணம்? 72 நரகத்திற்கு போறதுக்கு காரணம் என்னன்னா, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை அவரிடத்தில் சரியான முறையில் இல்லாமலுடைய போவது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அகீதாவிலே நாமெல்லாம் யார்? நம்மெல்லாம் எந்த மதுஹபை பின்பற்றோம்? பெரும்பான்மை இங்க எப்படி ஆஜியா? ஹனஃபி தானே, ஷாஃபிங்களா? எல்லாமே ஹனஃபி தானே, எல்லாமே ஹனஃபி. இங்க பெரும்பான்மை எல்லாம் ஹனஃபி. ஹனஃபிக்காரங்க பெரும்பான்மையா மாத்துருதி மதுஹப் அவள இருப்பாங்க, அல்லது ஷாஃபி மதுஹப்காரங்க பெரும்பாலும் அஷாரி அக்கீதாவுல இருப்பாங்க. அஷாரின்னா என்ன, மாத்துருதினா என்னன்னு சொன்னா, சட்டக்கலையில நம்ம எப்படி ஒரு ஹனஃபியா இருக்கிறோமோ, எப்படி ஒரு ஷாஃபியா இருக்கிறோமோ, அல்லாவை பற்றிய நம்பிக்கையில நம்ம ஒரு அஷாரியாகவோ ஒரு மாத்துருதி மதுஹபை சார்ந்திருப்போம். அது என்ன, ரெண்டு ஒண்ணுதான், ரெண்டு பெருசு இல்ல. அஷாரி அப்படின்னா என்னன்னு சொன்னா, அல்லாஹ் உருவமற்றவன், இது நம்முடைய நம்பிக்கை அக்கீதா. இறைவன் காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டவன். இறைவன் ஒளியும் அல்ல, இருளும் அல்ல, ஒளியும் அல்ல. அவன் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அழியும் அல்ல. ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அழியும் அல்ல. ஒரு பருப்பொருள் அல்ல. நீளம் அகலம் இதெல்லாம் அல்லாஹ்ட்ட கிடையாது. இந்த ஒரு சரியான அக்கீதாவை கொண்டிருப்பது, இது கொஞ்சம் சதறிச்சுன்னு சொன்னா எதுல கொண்டு போய் நிக்கும்னா, 72 கூட்டத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுல நிக்கிறான். ஒருத்தன் என்ன சொல்றான், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொல்றான். கிட்டத்தட்ட அரிசியில போய் உட்கார வச்சுனா ஒரு பொம்மை மாதிரி, 7 வானத்தை தாண்டி அரிசி இருக்குது, அந்த அரிசியில ஒரு பெரிய பூதம் உட்கார்ந்துகிட்டு இருக்கு, அதுதான் அல்லாஹ்ன்ற மாதிரி ஒரு கருத்தை ஏற்படுத்தி அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு. அப்ப என்ன செய்யலாம், ஒரு அரிசின்ற பெரிய கட்டில ஒரு பெரிய பூதம் உட்கார்ந்து இருக்கு, இதுதான் இவனுடைய அல்லாஹ். நம்முடைய அல்லாஹ் அவனை பற்றி எப்பேற்பட்டு நாம் நம்ப வேண்டும். அகீதத்து அஹ்லு சுன்னா அல் அஷ்அரியா. ஒரு ஹனஃபியாக நாம் சட்டக்கலையில் இருப்பதை போல அஹ்லு சுன்னாவுடைய அகீதாவுல அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையில் நம்ம அஷ்அரியா இருக்கணும். அஷ்அரின்றது யாரு? அஷ்அரி மக்கள் என்பவர்கள் அகீதாவில் அரை இறைவனுக்கு உருவம் இல்லை என்று நம்பிக்கக்கூடியவர்கள். இதுக்கு மாற்றமா அவருக்கு டன்னா ஹதீஸை கொண்டு வந்து அப்படிங்கிறது பூசினாலும், டன்னா ஆயத்தை கொண்டாந்து இங்க போற அல்லாஹ்வுக்கு கை இருக்கு, கால் இருக்கு, மோருக்கு எல்லாத்தையும் ஒட்டி வச்சுப்பாரு, ஒரு பொம்மையை காமிச்சிருவான். இவன் ஆயிரமா ஹதீஸையும் குர்ஆனையும் கொண்டு வந்து காய்ச்சாலும் ஏத்துக்கிற கூடாது. இது ஃபுல்லா தப்பான விளக்கங்கள். 1300 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய நம்பிக்கை பாரம்பரியம் என்பது இறைவன் உருவமற்றவன். இது எங்க இருந்து வந்துச்சு? இது நம்பிக்கை சார்ந்து வந்தது. உலமாக்கள் நமக்கு அழகாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். லா மகான லஹு வலா ஸமான லஹு. இறைவனுக்கு காலமும் இல்லை, இறைவனுக்கு இடமும் இல்லை, இறைவனுக்கு டேட் ஆஃப் பர்த்தும் இல்லை, டேட் ஆஃப் டெத்தும் இல்லை. ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தினு. அவனே முதலானவன், அவனே இறுதியானவன். முதலானவன் சொன்னா அப்ப அவனுக்கு முன்னாடி யாராச்சும் ஒருத்தர் இருக்கிறானா, எங்க வீட்டுக்கு முதல் பிள்ளை என் பிள்ளைதான் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? அதான் வீட்டுக்கு மூத்தாளா, அம்மா பெரியவர் இல்லையா, அத்தா பெரியவர் இல்லையா, இருக்கிற 3 பிள்ளைகள் இவர் ஃபர்ஸ்ட், அப்படிதானே அர்த்தம். அப்ப அல்லாஹ் ஹுவல் அவ்வலு, அவன் தான் முதலாவது அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு முன்னாடி ஒன்னத்தை தகப்பே அல்லாஹ் இருக்கானா? ஹுவல் அவ்வலு, அவனுக்கு முதன்மை இல்லாத முதலானவன். ஹுவல் ஆஹிரு, கடைசி இல்லாத கடைசியானவன். இதுக்கெல்லாம் டிக்ஷனரியில அர்த்தமே கிடையாது. முழுக்க முழுக்க வழிகாட்டுதல், இமாம்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் இருக்கிறது. ஆரம்பம் இல்லாத முதலானவன், இறுதி இல்லாத கடைசியானவன். சில பேர் அல்லாஹ் ஒளின்னு நினைக்கிறாங்க. சுன்னத்துல் ஜமாத்துக்கு எதிரான வாதம். ஒளின்னு ஏன் சொன்னா, ஹிதாயத்தை வழங்குறதுனால அல்லாஹ் ஒளின்னு சொல்றோம். ஈமான்ற ஒளியை கொடுத்தது, ரசூலுல்லாஹ்ன்ற ஒளியை கொடுத்ததுனால, மலக்குமார்ன்ற ஒளியை கொடுத்ததுனால அல்லாஹ்வை ஒளின்னு சொல்லக்கூடிய மஜாசி உவமை இருக்கிறது. அசல்ல அல்லாஹ் ஒளியும் அல்ல, இருளும் அல்ல. அல்லாஹ் ஒளியை படைத்தவன். ஒளி என்பது அல்லாஹ்வுடைய படைப்பு. லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்று எதுவும் இல்லை. ஒளி என்பது அல்லாஹ்வுடைய படைப்பு, அணுக்களால் ஆனது, ஆட்டமால் ஆனது. ஜிஸ்முன் லத்தீஃபுன், ரொம்ப நுணுக்கமான படைப்புகளால் ஆனது. அல்லாஹ் ஒளி கிடையாது. அவன் இருளும் அல்ல, அவன் ஒளியும் அல்ல, அவன் இருளும் அல்ல, ஒளியை படைத்தவன். அப்ப அஜர்த்து சூரத்து நூறுல அல்லாஹ் சொல்றானா இல்லையா, அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லர், அல்லாஹ் வானத்தின் பூமியின் ஒளியாக இருக்கிறான். மஜாஸ், அது உவமை, நேரடி அர்த்தம் கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் எங்கெல்லாம் தன்னை பற்றி சொல்கிறானோ அதெல்லாம் உவமை பொருட்கள்.
ஹஜ்ரத் சய்யிதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அர்த்தம் வைக்கிறாரு, அல்லாஹு ஹாதி அஹ்லி ஸமாஇ வல் அர்த், அல்லாஹ் வானங்களுக்கும் பூமியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஹிதாயத் என்று சொல்லிய ஒளியை கொடுப்பவன். முனவ்விர் அஹ்லி ஸமாவாத்தி வல் அர்த், வானத்தையும் பூமியும் பிரகாசிக்க செய்பவன். அவன் பிரகாசமானவன் அப்படின்னு நினைச்சுக்கிறாதீங்க, அவன் கற்பனை கேட்டாதவன். நம்ம அல்லாஹ் சொன்னா பயங்கரமான பிரகாசமா ஒளியா இருப்பான்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. அவனை சூழ்ந்திருக்கக்கூடிய திரைகள் ஒளியாலானது. எவ்வளவு தெளிவா நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. 70,000 ஒளியிலான திரைகளுக்கு அப்பால் பெருமானார் கடந்து சென்றார்கள். சுன்னத்துல் ஜமாத்தின் நிலைப்பாடு. அல்லாஹ்வை எப்படி கண்டீர்கள்? நூர் அண்ணா அராஹு, அவனை சூழ்ந்து நூறாக இருந்துச்சு. எப்படி பார்க்க முடியும்? 2 அர்த்தம் வைக்கிறாங்க. நூர் அன்னி அராஹு, அவனை சுத்தி நூறாக இருந்துச்சு, நான் நிச்சயமாக அவனை பார்த்தேன் பெருமானார் கூறுகிறார்கள். அப்ப அவனை சூழ திரைகள் ஒளியாலானது. இறைவன் இருளும் அல்ல ஒளியும் அல்ல என்ற அக்கீதா நமக்கு வர வேண்டும். அவனுக்கு காலம் இல்லை, இடமும் இல்லை. சில பேர் சொல்றாங்க தூண்லையும் இருக்கான் துரும்புலையும் இருக்கான்னு. என்னாச்சு? இறைவன் தூண்லையும் இருக்கிறான் துரும்புலையும் இருக்கான். பைக்ல எல்லாம் இல்ல, எங்கேயும் இல்ல. அல்ல தூண்லையும் இல்ல, துரும்புலும் இல்லை, இரும்புலையும் இல்ல. அவங்க சொல்லுவாங்க சகோதரர்கள், பிற சகோதரர் சொல்லுவாங்க துரும்புலையும் இருக்கலாம் இரும்புலையும் இருக்கிறான்னு. அப்படி கிடையாது. இறைவனுக்கு இடம் கிடையாது. அப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறான்? முதல்ல இந்த கேள்வியே தப்பானது. முதல்ல இந்த கேள்வியே முதலில் தவறானது. அல்லாஹ் இடமின்றி இருக்கிறான். இதான் இதற்கு பதில். ஒருத்தர் போய் டீ கடையில கேட்கிறாரு, ஜி நல்ல குழு குழுன்னு ஒரு டீ போட்டு கொடுத்துச்சு அப்படின்னு. நல்லா ஐஸா இருக்கக்கூடிய ஒரு டீ கொடுங்கன்னா எப்படி இருக்கும்? மத்தியான நேரம் போய் கேட்க, அவன் இருக்கிற கடுப்புக்கு கொதிக்கிற தண்ணி மூஞ்சில ஊத்துவானா இல்லையா? டீ கடையில வந்துகிட்டு என்ன கேட்கிற? குழு குழுன்னு டீயா? ஐஸ் கடையில போயிட்டு நல்லா கொதிக்க கொதிக்க ஒரு அருண் ஐஸ்கிரீம் கொடுக்குச்சு கேட்கிற. கொதிக்க கொதிக்க ஒரு அருண் ஐஸ்கிரீம் கொடுக்க. ரெண்டுமே ஒட்டாது. இஜ்திமாவுல் லுத்தைன் முஹால், சாத்தியமற்ற இரண்டுகள். இறைவன் அவனுக்கு காலம் இல்லை இடமும் இல்லை சொல்லி போட்டு அல்லாஹ்வுக்கு இடம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கிற அவன் எங்கே இருக்கிறான் என்பது அபத்தமானது. இறைவன் காலமற்றவன், இடமற்றவன், அவனுக்கு இடம் இல்லை. அவன் எப்படி இருந்தானோ அவன் அப்படியே இருக்கிறான். அங்கே இருக்கிறான், இங்கே இருக்கிறான், இரும்புல இருக்கிறான், துரும்புல இருக்கிறான், கல்லும் அவனே மல்லும் அவனே. இது எதிரான கொள்கை, குஃப்ரியத்துடைய கொள்கை, சுன்னத்துல் ஜமாத்துக்கு எதிரான கொள்கை. அப்போ ஒரு கேள்வி வரும், ஒரு கேள்வி ஒண்ணு வரணும். எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறோம் அல்லாஹ், எங்கும் நிறைஞ்சிருக்கிறானே, நீக்கமர நிறைந்திருக்கிறானே. நாவூரணிவா பாடுறாங்க. அம்மா நாயகம் சொன்னாங்க, உள்ளது ஒன்று மற்றது அன்று. இப்ப வஹதத்துல் வுஜூத் இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப சொன்னா விளங்காது. அது 3ஆம் நாள் டாபிக் சூஃபிசம். அதை சொல்லும் போதுதான் விளங்கும். தனி தலைப்பு வஹதத்துல் வுஜூத்னா என்ன, அந்த ஆன்மீகம் சம்பந்து பார்க்கணும். இது அக்கீதா. அக்கீதாவுடைய பாடத்தில் இறைவனுக்கு காலமும் இல்லை இடமும் இல்லை, அல்லாஹ் மேலையும் இல்லை கீழும் இல்லை. அப்ப வானத்தை ஏன் தூக்கி இருக்கிறோம்? அதெல்லாம் பழக்கப்படுத்திருக்காக சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் எப்படி நம்ம தொழுகும் போது இப்படி பள்ளியாசல நோக்குறோம், கிபிலாவை நோக்குறோம். அது மாதிரி துஆவுக்கு கிபிலா வானம். துஆவினுடைய கிபிலா என்ன? வானம். சஜ்தாவினுடைய கிபிலா கீழே பூமி, அண்டர் கீழே அல்லாஹ்வை பார்த்து. அப்ப கீழே இருக்கானா அல்லாஹ் தஆலா? கையை மேல தூக்கினா அப்ப மேல இருக்கானா? இங்கிட்டு பார்த்தா இந்த திசையில் இருக்கானா? அல் ஜிஹாத்து சித்துக்க சாயிரில் முபத்ததியாத்தி, 6 திசைகளையும் அவனை முன்னோக்குவது. அங்கிட்டு இருக்கா இங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றது ஜிஹாத்து சித்துக்க சாயிரில் முபத்ததியாத்தி. அதுவும் விதத்துல ஒண்ணுதான். அபூ ஜஅஃபர் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி தெளிவா சொல்றான். தஹாவி அக்கீதாவுல வந்திருக்கு, இவன் அங்கிட்டும் இங்கிட்டும் எந்த பக்கம் இருக்கிறான்னு கிடையாது. இறைவன் காலமின்றி இடமின்றி இருக்கிறான். அவ்வளவுதான் நம்மளால பேச முடியும். இறைவனை பத்தி நம்மளால கற்பனை எட்ட முடியாது. இந்த நிலைப்பாட்டை இருக்கணும். உருவம் இன்று எவன் கற்பிக்கிறானோ அவன் குஃப்ரியத்துடைய கொள்கையில் வந்து விட்டான். இன்னல்லாஹ ஜிஸ்முன் லாக்கல் அஜ்சாமி, அல்லாஹ்வுக்கு கை கால்லாம் ஏதோ அவனுக்கு தகுதிக்கு தக்கமான கை இருக்குது, அவன் தகுதிக்கு தக்க கால் இருக்குது, அவன் தகுதிக்கு தக்க தலை இருக்குது அப்படின்னு ஒருத்தன் வாதிடுறானா, அவன் தகுதிக்கு தக்க கண் இருக்குது, அவன் தகுதிக்கு தக்க கரண்டை கால் இருக்குது. குர்ஆனுடைய ஆயத்துக்கு நேரடி அர்த்தம் கொடுத்தானா குஃபர், நேரடியாக கொடுக்கிறது சுபஹானல்லாஹ். அப்படி சொன்னா குர்ஆன்ல குஃப்ரியத் நமக்கு ஏற்பட்டு போயிடும். இன்னா நசீனாக்கும் அல்லாஹ் சொல்றான், நான்லாம் உங்களை மறந்துட்டேன், நீ என்னை மறந்து இல்ல, உன்னை நான் மறந்துட்டேன் போடா அப்படிங்கிறான். பாத்தியா? அப்ப என்ன தெரியுது? அல்லாஹ்வுக்கு மறதி இருக்குது. அப்படியா சொல்றது? அல்லாஹ் மறந்துட்டேன்னு சொல்றான்ல, அப்ப என்ன தெரியுது? அல்லாஹ்வுக்கு மறதி இருக்குன்னு வாதிடுறானா குஃபர். நேரடியாக சில வசனங்கள் முத்தஷாபியத்துடைய வசனங்களை அர்த்தம் வரும்போது குஃபரை ஏற்படுத்திவிடும். இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும், நீங்க அல்லாஹ்வுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். பாத்தியா? என்ன தெரியுது? அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்கிறான்,
எனக்கு ஏதாச்சும் கொடுப்பா பார்த்து அப்படி உதவி கேட்கிறான். இப்படி அர்த்தம் வைக்கிறது அர்த்தம் வச்சா குஃபர், இறைவன் தேவையற்றவன். அப்ப இந்த மாதிரி நேரடியா வரக்கூடிய வசனங்களை எடுத்து அரபியும் தெரியல விளக்கமும் தெரியாம கொடுக்கக்கூடிய சில முட்டாள்களுடைய விளக்கம் நம்முடைய குஃபுர் உழ வச்சிடும், ஈமானுக்கு உழை வைத்து விடும். இறைவன் காலமற்றவன், இடமற்றவன், உருவமற்றவன், நம்முடைய ஜடப்பொருளுக்கு உண்டானது அல்ல, திசைகளற்றவன் என்ற அக்கீதத்து அஷ்அரியா அக்கீதல் நிலைப்படணும். இது இரண்டாவது விஷயம். மீலாது ஷரீஃப் சம்பந்தமா தலீல் பார்த்திருக்கு. இரண்டாவது அஷாரியா சம்பந்தமாக பார்த்திருக்கு. மூன்றாவது இன்ஷா அல்லாஹ் இதுதான் கொஞ்சம் நம்ம தெளிவா பாத்துக்கிற வேண்டியது. ஒரு தலீல் உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன், இன்ஷா அல்லாஹ் அதை வச்சுக்கங்க. சுனனு திருமிதி திருமிதின்னு ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? சிஹாஹு சித்தா 6 ஹதீஸ் கிதாபுகள் இருக்கு. புகாரி, முஸ்லிம், திருமிதி, அபூதாவூத், இப்னு மாஜா, நஸை, ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிதாபுகள். அதுல ஒண்ணுதான் சுனனு திருமிதியில வரக்கூடிய ஹதீஸ் 3578வது ஹதீஸ் இப்னு மாஜால வருது. எதுக்காக சொல்றீங்கன்னா, நீங்க அவுலியாக்களை பத்தி பேசிட்டாலே குஃபர்ல கொண்டு போய் விட்டுறீங்க, அவுலியாக்கள்ன்ற பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு நிறைய அனாச்சாரம் செய்றீங்க அப்படிலாம் சொல்றாங்கல்ல. நம்ம எதையும் சொல்லல, தெளிவா நேரடியான ஹதீஸ் எடுத்து வைக்கிறோம், ஹதீஸை எடுத்து பின்பற்றோம். இதை அமல் செஞ்சு காட்டு போதுமானது. என் பிள்ளைக்கு நான் இந்த ஹதீஸை சொல்லி கொடுக்குறேன், இந்த ஹதீஸை என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்து போறேன், ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்றேன், வேற ஒண்ணுமே இல்ல, சொந்த கருத்துக்கெல்லாம் வேலை கிடையாது. சரிங்களா? சுனனு திருமிதியில வரக்கூடிய ஹதீஸ் இப்னு மாஜால வருது. அஹமதுல 17279, சஹீஹுல் ஜாமில 1279. அப்படி என்ன ஹதீஸ்? சஹீஹான ஹதீஸ், யாரையும் இது வரைக்கும் மறுக்க இல்ல. ஒரு கண் தெரியாத சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், லரீருல் பஸர் சொன்னா கண் பார்வை பாதிக்கப்பட்டு கண் தெரியல. அவர் வந்து பெருமானார்ட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு கண் பார்வை வந்து ரொம்ப சிரமமா இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன் ஷிஅத அஹர்து தாலிக, நீ விரும்பினின்னு சொன்னா அந்த 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 சிரமத்தோடயே வாழ்ந்து மௌத்தாயிட்டின்னு சொன்னா நாளைக்கு மறுமையில உனக்கு நான் சொர்க்கத்தை வாங்கி தந்துருவேன் அப்படிங்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, இல்ல என்னால ரொம்ப சிரமமா இருக்கு, முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கா துவாவே செஞ்சிருங்க, எனக்கு துன்யாவில கண்ணே கிடைச்சிட்டா போதுமானது அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் கேட்கிறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போய் ரெண்டு ஒழு நல்லா செய், ஒழுவ பரிபூர்ணமான முறை செய், போய் சல்லி ரக்காத்தாயினி 2 ரக்காத் தொழுது ஒழு செய்யி. ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தை அப்படியே சொல்றேன், கூட்டல் குறைத்தெல்லாம் கிடையாது. 2 ரக்காத்து தொழுகு, எதுவியா 6 துவா, இந்த துவா செய். என்ன துவா தெரியுங்களா? அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னி அஸ்அலுக்க, நான் உன்னிடம் கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? வ அத்தவஜ்ஜஹு இலைக்க, உன்னிடத்தில் ஒரு நபரை நான் கொண்டாந்து முன்னாடி நிறுத்தி கேட்கிறேன். நானா கேட்டுன்னு சொன்னா கொஞ்சம் டிலேவாகும். இவங்க சொல்றாங்க பாத்தியா, ஏன்டா இடைத்தரகர் தேவையாண்டு, எவ்வளவு பெரிய போஸ்ட், வசீலான்றது எவ்வளவு பெரிய போஸ்ட், ஷஃபாத்ன்றது எவ்வளவு பெரிய போஸ்ட், அதை போய் இவன் என்ன சொல்றான், இடைத்தரகர்ன்றது சொல்றான். புரோக்கர்னு சொன்னா வீட்டுக்காரமா பாக்குறது, மனைவியை வந்து தேடுறதுக்கு, அதுக்கு பேர் புரோக்கர்னு சொன்னா அது ஒரு தொழில் தான். அது நம்மள்ட்ட பார்வையில ஒரு அனாச்சாரமா இருக்குது. அல்லாஹ்வை அடைவதற்குண்டான இடைமத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நபி வந்து புரோக்கரா? எவ்வளவு கேவலமான அக்கீதான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். எங்க லாயில முதல் கலிமாவோட தௌஹீதுன்னு சொல்றாங்களா, எவ்வளவு பெரிய பச்சை பொய். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா தௌஹீது, முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னா வசீலா. லா இலாஹ இல்லல்லாஹ் நீ கோடி தடவை சொல், உன் கலிமா ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த கலிமாவை சமண மதத்தை சார்ந்தவர்கள் சொல்லுவார்கள். ஜென் சமூகம் சொல்லுது இறைவன் ஒருவனே சொல்றாங்க. ரிக் வேதத்துல இருக்கு இக்கம் ஈதித்யம், ஒருத்தவன் தான் இருக்கு. அப்ப தௌஹீத் வந்துருச்சா? லா இலாஹ இல்ல நாங்களும் சொல்றோம், நாங்களும் சிலைகளை வணங்கவில்லை, எதையும் செய்யல, இறைவன் ஒருத்தன் ஏத்துக்கிறோம். கோடி தடவை சொன்னாலும் உன்னை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். முஹம்மது ரசூலுல்லாஹ் இவங்க மூலமா நீ அல்லாஹ் அடைஞ்சுக்க. அது எப்படி? நாங்க தனியா தவம் செய்வோம், நாங்க சாமியாரா போவோம், நீங்க எப்படி வேண்டாலும் போங்கள். எங்களுடைய பார்வையில், அல்லாஹ்வுடைய பார்வையில் இறைவனை அடைவதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் வழியாகத்தான் போக முடியும். தௌஹீதுக்கு அடுத்த வசீலா, இந்த வசீலா இல்லாம தௌஹீது கிடையாது. அப்ப கலிமாவுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் தௌஹீதுன்னு சொன்னா, செகண்ட் பார்ட் வசீலா முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ்வை கொண்டுதான் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அடைய முடியும். வேற எந்த துறவிகளையும் எந்த சாமியார்களையும் நீங்கள் போய் அடைய முடியாது. இது நம்முடைய நிலைப்பாடு. அப்ப கலிமாவு வந்து தௌஹீத் தான் இருக்குது. கலிமாவை நீ ஒழுங்கா படிக்க இல்ல, முதல் கலிமாவுடைய ஃபர்ஸ்ட் பார்த்த படிச்சிருக்க, லா இலாஹ இல்லல்லாஹ் படிச்சிருக்க, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சொல். முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லாம லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை.
அல்லாஹ் நேரடியார். இப்ப வசீலான்றது எவ்வளவு பெரிய தரஜா, அல்லாஹ் அடையிறதுக்கு அதாங்க வாசல். வேற எந்த நாட்டிலையும் இரு, நீ அமெரிக்காவிலும் சைனாவிலும் 200 கோடிக்கு மேற்பட்டவர்கள் இன்னைக்கு பெருமானாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே, அல்லாஹ்வை அடைவதற்கு முன்னாடி கதவு ரசூலுல்லாஹ் தான். இந்த கதவை தாண்டிதான் நீ அல்லாஹ்விற்கு போக முடியும். இப்ப இதுக்கு பேர் இடைத்தரகன் சொல்லு, இத புரோக்கர்னு சொல்லுவியா நீ? இது வசீலா, ஆலம தரஜா, பெரும் அந்தஸ்து அல்லாஹ்வின் அடியார்களே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒளி செஞ்சு 2 ரக்காத் தொழுதுட்டு நான் கேட்கிற துவா சொல்லுன்னு சொல்லி தன்னுடைய அந்தஸ்தை சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்லிடுறேன். உஹது போர்ல ஒரு மனிதர் கண்ணு அம்பு அடிச்சு கண்ணு வெளியே வந்துருச்சு. யார் ரசூலுல்லாஹ் ஓடி வர்றாங்க. அவங்க எல்லாம் தௌஹீத விளைஞ்சவங்க தான். ஐயோ கண்ணு போச்சு, அல்லாஹ் அல்ல ரசூலாட்ட ஓடி வர்றாங்க. யார சொல்ல கண்ணு போச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துவா செய்யவா இல்ல பொறுமையா இருக்கிறியா? எங்கேயுமே இந்த இதை கேட்பாங்க ரசூலுல்லாஹ். அவர் கொஞ்சம் வயசானவர், என்ன செஞ்சாங்க, சரி நான் பொறுமையா இருக்கேன் ரசூலுல்லாஹ். இன்னொருத்தர் யார சொல்லலாம், என் கண்ணு போயிருச்சு, அம்பு அடிச்சிருச்சுன்றாங்க. பொறுமையா இருக்கிறியா இல்ல துவா செய்யவா? எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, கண்ணு போச்சுன்னா அசிங்கமா இருக்கணே. ரசூலுல்லாஹ் ஒண்ணும் செய்யல. நியூராலஜி ரசூலுல்லாஹ் படிக்க இல்ல, கண்ணு தூக்கி வச்சாங்க, அவ்வளவுதான். நரம்பு எல்லாம் உள்ள நின்றுச்சு அப்படியே. சுபஹானல்லாஹ், கண்ணு அப்படியே நிக்குது, எந்த ஆபரேஷனும் இல்ல. எச்சில தொட்டு கண்ணை தொட்டு வச்சாங்க, அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய டாக்டர், எவ்வளவு பெரிய அந்தஸ்து. சுபஹானல்லாஹ். என்னைக்கு தன்னை நாடி வந்தாலும் லைட்டா தொடுவாங்க, அவ்வளவுதான். சைத்தான் கோளாறு அப்படின்றாங்க. சைத்தான் கோளாறுக்கு எதிர்கொள்றதுக்கு எப்படின்றத தெரியும், அதோடைய ஆமில்களுக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டமானதுன்னு. ஒரு மனுஷனுக்கு சைத்தான் கோளாறு ஏற்பட்டா எவ்வளவு பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும். ரசூல்லா வெரி சிம்பிள். தல்சம்ல ரசூல்லா அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. உஸ்மான் இப்னு மல்லூன்ற சஹாபி ஷைத்தானுடைய தொந்தரவுல பயங்கரமா அதை நிக்கிறாங்க. ரசூல் என்ன செய்யறாங்க, முபாரக்கான கையை நெஞ்சில ஒரு அடி, தம் உஃப்ரிஜியா ஷைத்தான் மின் சத்ரி உஸ்மான். சொல்லலாம், ஷைத்தான் வெளியே போ, ஒரு அடி நெஞ்சில போ ஷைத்தான். அவ்வளவு சொல்றாங்க, என் உடம்புல இருந்து வெளியே போச்சு அப்படின்றாங்க. அதற்கு பின்னால் எனக்கு அந்த சிரமம் ஏற்படவில்லை. எவ்வளவு சாதாரணமா, சர்வ சாதாரணமாக பெரிய பெரிய ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்தை வழங்காமல் இன்னைக்கு அவர்கள் எப்படி பத்தி பேசப்படுகிறது. அப்ப யாராச்சும் வந்தா ரசூலுல்லாஹ் ரொம்ப சர்வ சாதாரணமா செய்யலாம், அவ்வளவுதான், தொடுவாங்க, சரியா போயிடும். ஆனா இந்த மனிதர் கண் தெரியாதவர் வர்றாரு. வந்தவருக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, கண்ணை தொட்டு வச்சு அப்படிலாம் செய்யல. ஏன் இந்த இடத்துல செய்யலன்னா விளக்கம் கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் வாழும்போது சஹாபாக்களுக்கு அந்த மாதிரி கையை வச்சு தொட்டாங்க, கண்ணு சரியா போச்சு. நம்ம இருக்கிறோம், நம்மளுக்கு யார் தொடுவா கண்களை, நம்மளுக்கு யாரு சரி செய்யுது? அப்ப பின்னாடி வந்த சமூகத்துக்காக ரசூலுல்லாஹ் நம்மளுக்காக இந்த கற்றுக் கொடுக்குறாங்க. கண் பிரச்சனை இருக்குதா, உங்களுக்கு நோய் நொடிகள் இருக்கிறதா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் வாழும்போது என்ன அற்புதம் நடந்துச்சோ அது உங்களுக்கு பின்னாடியும் நடக்கும்ன்றத காட்டுறதுக்காக இந்த ஹதீஸ், சுனன் திருமீதில வரக்கூடிய ஹதீஸ். அந்த கண் தெரியாத சஹாபிக்கு பெருமானார் சொல்கிறார்கள், ஒரு செய்தி 2 ரக்காத் தொழுது விட்டு வா, நான் சொல்ற துவா ஓதுன்றாங்க. சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, யா அல்லாஹ் நான் உன்கிட்ட கேட்கிறேன், வாத வஜ்ஜஹு இலைக்க. யார் வச்சு கேட்கிறேன்னா, முன்னாடி நான் ரசூலுல்லாஹ் வச்சு கேட்கிறேன். என் சொந்த வார்த்தை இல்ல, ஹதீஸ் அப்படியே சொல்றேன். வாத வஜ்ஜஹு இலைக்க பி நபியிக்க முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியிர் ரஹ்மா. ரஹ்மத்தான இந்த நபியை நான் முன்வைத்து இறைவா உன்னிடம் நான் கேட்கிறேன். அதோட நிப்பாட்டாங்களா? ஃபர்ஸ்ட் அல்லாஹ்ட்ட பேசிட்டாங்கல்ல. அல்லாஹ்ட்ட பேசுற அதபு என்ன, ஒழுக்கம் என்ன? அல்லாஹ்ட்ட பேசுறப்போ அதபு ஒழுக்கம் என்ன? ரசூலுல்லாஹ் வச்சு உன்கிட்ட கேட்கிறேன்டா அல்லாஹ். நான் அல்லாஹ்வை நேரடியா வணங்குவேன். இப்லீஸ் அப்படித்தானே போனேன். எனக்கு ஆதம்ன்ற வசீலாலாம் தேவை. லா இலாஹ இல்லல்லாஹ் ஆதம் ரசூலுல்லாஹ்னு சொன்னா இப்ப எனக்கு என்ன உரியது? நான் எவ்வளவு பெரிய ஆளு, எனக்கு வசீலெல்லாம் தேவை. நான் உன்னை ஸ்ட்ரைட்டாவே அடைஞ்சுக்கிறீங்க. அதெல்லாம் எனக்கு புரோக்கர் வேண்டாம். அது சைத்தான் இப்லீஸுடைய வார்த்தை. அது சூரான மக்களே, என் தாய்மார்களே, சகோதரர்களே, அது இப்லீஸுடைய வார்த்தை. எனக்கு நபி வேணாம், நான் நேரடியா அல்லாஹ்வை அடைவேன், அப்படி கிடையாது. அது அல்லாஹ்வுடைய சுன்னத். படைச்சது நான் வைக்கிறேன்டா. இந்த கல்லை தாண்டி என் வீட்டுக்கு வாடா, கல்லை ஏன் வச்சீங்க, இவ்வளவு நான் வைக்கல, இல்ல வச்சது நானு, தாண்டி வா. ஆதம படைச்சது நானு, சஜிதா மரியாதை செய்யுங்க. அது மண்ணாங்கட்டி வாய் வருதா? உலகத்தை அழியிற நேரத்தை என்னென்ன சொல்றான் இவன் சொல்றான், அம்பிட்டு அவங்க அப்ப அது இப்லீஸ் பேசுனது. மண்ணாங்கட்டி, இடைத்தரகர், மண் நெருப்பு பெருசு, எவ்வளவு பெரிய வார்த்தை, எல்லாம் இப்லீஸ். சைத்தான்க பச்சா பேசுற வார்த்தை இதெல்லாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப என்ன சொல்றது? அந்த இடையில யாரு? நபியை வச்சது யார்? அல்லாஹ். அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கும் போது அதபு என்ன, ஒழுக்கம் என்ன?
இன்னி அஸ்அலுக வ தவஜ்ஜஹு இலைக பி நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுர் ரஹ்மா, ரஹ்மத்தான அந்த நபியை முன்வைத்து இறைவா உன்னிடம் கேட்கிறேன். எவ்வளவு அழகா கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் நேரடியாவே அல்லாஹ்ட்ட கேட்பேன்னு சொன்னா இப்லீஸுடைய பாதை. ரசூல்லா கத்து கொடுத்த ஹதீஸ் முடி வச்சா யாரெல்லாம் ரசூல்லா வச்சு நான் கேட்கிறேன்டா ரப்பே, நான் பலவீனமான, அவங்க தூய்மையானவங்க, பரிசுத்தமான நபி, மகத்தான நபி, உன்னுடைய நேசர். அப்ப அவங்கள முன் வச்சு நான் உன்கிட்ட கேட்கிறேன், தாழ்மையா கேட்கறது. அப்ப அடுத்த வார்த்தை பாருங்க, அல்லாஹ்ட்ட சொல்லிட்டோமா, இப்ப ரசூல்லாட்ட வருது பாருங்க வார்த்தை, யா முஹம்மது. ஹதீஸ்ல அப்படியே வருது, யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. தொழுவது துஆ செய்யும் போது யா முஹம்மத் இன்னி தவஜ்ஜஹது பிக்க இலா ரப்பி, என் ரப்பிட்ட நான் உங்களை வச்சு இப்ப வசீலா தேடி இருக்கிறேன். ரசூல் அங்க இருக்கிறாங்க, மதீனாவுல அங்க உட்கார்ந்து இருக்காங்க, இவர் பள்ளியாசு வந்து தொழுகிறாரு. செய்யும் போது எப்படி சொல்றாரு, யா முஹம்மது இன்னி தவஜ்ஜஹது பிக்க இலா ரப்பி, உங்களை வச்சு நான் அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கேன், ஐயக்லியலி ஹாஜதி, என் தேவை நிறைவேற்றுவதற்காக. இப்ப ரசூலாட்ட சொல்லிட்டாங்களா, இப்ப மூணாவது அல்லாஹ்ட்ட தான், அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஃபஷஃபிஉஹு ஃபிய, என் விஷயத்துல ரசூலுல்லாஹ்வை எனக்கு ஷஃபாத் செய்ய வை. யா அல்லாஹ் என் விஷயத்துல இப்ப நான் உன்கிட்ட கேட்டுட்டு அவங்கள்ட்டையும் சொல்லிட்டேன், இனிமே அவங்க ஷஃபாத் செய்யணும், அது நீதான் செய்ய, எல்லாமே அல்லாஹ் தான், எல்லாமே அல்லாஹ் தான், நீ அவங்கள ஷஃபாத் செய்ய வை. வஷஃபிஇனி ஃபீஹி, அவர்கள் செய்யற பரிந்துரையை ஏத்துக்க. யார்கிட்ட கேட்கிறோம், அல்லாஹ்ட்ட கேட்டு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் முன்னாடி வச்சு, முன்னாடி ரசூலுல்லாஹ் மறுபடியும் கூப்பிட்டு, மறுபடியும் அல்லாஹ் கூப்பிட்டு யா அல்லாஹ் அவங்க ஷஃபாத் செய்ய வை, மறுபடியும் நீ ஷஃபாத் எடுக்க. எல்லாமே அல்லாஹ் தான், ரசூலும் அல்லாஹ்வும் நாமும் அல்லாஹ்வும் ரசூலும் முக்கோண ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்ம போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்மையும் யாரும் பிரிக்க முடியாது. ரசூலை பிரிச்சு நீ அல்லாஹ் சொன்ன இந்த ட்ரையாங்கிள் இல்ல முக்கோணமா இல்லாமல் நீ நேர்கோட்ல போகணும்னு நினைச்சினா முடியாது. அப்படி ஒரு சுன்னத்தை அல்லாஹ்ல ஏற்படுத்த இல்ல. பாருங்க, இந்த துஆவை அவர் செய்து விட்டு ஃபஃபாலர் ரஜுலு ஃபபரிய, இதை செஞ்சுட்டு அந்த மனுஷன் தொழுது வெளியே வர கண்பார் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் முன்னாடி வச்சு கேட்டு வர்றார், யா முஹம்மதுன்னு கேட்கறத யார் சொன்னது? நான் சொன்னீனா? எங்க மதரசாவுக்கு அஜர்குமார் சொன்னாங்களா, பள்ளியாசி இமாம் சொன்னாங்களா, யார் சொன்னது? ஹதீஸ்ல வருது, யா முஹம்மது, யா அல்லாஹ்வின் தூதரே, உங்களை நான் அல்லாஹ்ட்ட வச்சு கேட்கிறேன், யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வச்சு நான் கேட்கிறேன், அவங்க எனக்காக செய்வாங்க பரிந்துரை, அதை நீ ஏத்துக்க, கவுன் செய்ய முதல் செய்ய வை, அதுக்கப்புறம் ஏத்துக்க. இதெல்லாம் கேட்கறது யாரு? நம்மளா கேட்கிறோம், ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுக்கு பேர் என்ன? இஸ்திகாசா. யா முஹம்மதுன்னு கூப்பிடுறது ஷிர்கா? யா முஹம்மதுன்னு தௌஹீதுன்னு சொன்னா அப்ப யா முஹைதீன் மட்டும் எங்க ஷிர்கா போகுது? யா ரிஃபாயிங்கிறது எங்க ஷிர்கா போகுது? யா ஹாஜாங்கிறது எங்க ஷிர்கா போகுது? நாங்க அதெல்லாம் கேட்க மாட்டோம். நீ விட்டுரு, நீ யா முஹம்மது மட்டும் சொல்லு, ஹதீஸை மட்டும் நிறைவேற்றிக்கிறேன், உங்களுக்கு குறைஞ்சபட்ச அக்கீதாவுக்கு வருகிறோம். இந்த ஹதீஸை எழுதி வச்சுக்கங்க, இது உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஹாஜத் நஃபில், இவ்வாறு இந்த ஹதீஸை யார் யார் கொண்டு வராங்க? ஷாஃபி மத்ஹபுடைய பெரிய பெரிய இமாம்கள் எல்லாம் கொண்டு வர்றாங்க. இந்த இதுக்கு தலைப்பு என்ன கொடுக்குறாங்கன்னா, பாபுல் அதுக்காரன்ற கிதாப் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த எல்லாருமே தூக்கி விடுவாங்க. அர்பாயின் நவவி 40 நவவியின் 40 ஹதீஸ் சொல்லிட்டு தூக்கிட்டு வருவாங்க. அந்த நவவி இமாமி இந்த என்ன தலைப்புல கொண்டு வர்றாங்கன்னா, பாபு அதுக்காரு சலாத்தில் ஹாஜத்தி, ஹாஜத் தொழுகையினுடைய துவான்னு கொண்டு வர்றாங்க. என்னைக்காவது அதை செஞ்சு நம்ம தொழுது அல்லாஹ் துவா கேட்டிருக்கோமா? எவ்வளவு பெரிய கராமத்து நடக்கிற விஷயம். நம்மளா 1000 தடவை துவா செஞ்சிருப்போம், ஒரு தடவை இதை செஞ்சு துவா செஞ்சு பாருங்க. நம்ம என்ன ராமாயணத்தை வந்தா சொல்லிக்கிட்டு இருக்கு, மகாபாரதம் வந்து பைபிள் இருந்தே சொல்லி, ஆனா ஹதீஸை எடுத்து போய் துவா செஞ்சு பாருங்க, என்னைக்கு அந்த அற்புதங்கள் நடந்திருக்கும். நிறைய பேர் போல நீங்க அங்க போய் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லல, எளிமையான ஹதீஸ், எளிமையான ஹதீஸ்ல எடுத்து 2 ரக்காத் தொழுது, யா அல்லாஹ் முத்து ரசூலுல்லாஹை முன்வைத்து ஒன்றை நான் கேட்கிறேன், யா ரசூல் அல்லாஹ் உங்களை நான் வச்சு நான் அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கேன், யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு என்னை சவாது செய்யவே, என் கஷ்டம், என்னுடைய பண பிரச்சனை இருக்கட்டும், இந்த கோளாறுகளாகட்டும், நோய் நொடிகளாகட்டும், என்னை குழந்தை பாக்கியமாகட்டும், என் பிள்ளைக்கு திருமணம் ஆகட்டும், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் எனக்கு சவாது செய்யணும், அப்படி செய்யற சவாத்தை நீயே ஏத்துக்க. இப்படி செஞ்சு பாருங்களேன். இந்த 2 ரக்காத் தொழுது ஹாஜத் நபியில செஞ்சு பாருங்க, நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஹதீஸ்ல வருது, அந்த மனிதர் செய்தார் ஜஸாக்கல்லாஹ், அதாவது ஃபஃபால ரஜுலு ஃபபரிய, நல்லாயிட்டாரு. ஏன் நம்ம நல்லாக மாட்டோம்? ரசூலுல்லாஹ் முன்னாடி வச்சு செய்யக்கூடிய இந்த வணக்கத்துல ஏன் நம்ம நல்லாக மாட்டோம்? அப்ப அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதிரி அடிப்படையான சின்ன சின்ன சுன்னத்துகள் நம்மள்ட்ட தவறி விடுற போறதுனால, அப்ப நாம சின்ன சின்ன தவறுகள் விடுறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன?
அகீதாவுடைய பாரதூரமான விஷயத்துல கொண்டு போய் விட்டுறான். சர்வச நீங்க வழிமார்களுடைய விஷயத்துல உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்களா, நீங்க முதல்ல ரசூல்லாட்ட இருந்து ஆரம்பிங்க, ரசூல்லாட்ட இருந்து இஸ்திகாத்தாவை ஆரம்பிங்க. இதை நாங்க ஹதீஸ் தான்ப்பா நாங்க அமல் செய்யறோம், நீங்களும் ஹதீஸ் அமல் செஞ்சு காட்டுன்னு சொல்லிட்டு நசையையும் திரும்பி வரக்கூடிய ஹதீஸை தூக்கி காட்டுங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மாதிரி இந்த முடிவுக்கு வந்துரு இன்ஷா அல்லாஹ். இந்த ஹதீஸ பின்னாடி ஒரு காலத்துல குலஃபாய் ராஷிதீன்கள் அறிவிக்கிறாங்க. யாரு காலத்துல ஒரு மனிதர் வர்றாரு, அவருக்கு கடுமையான தேவை. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சியில இருக்கிறாங்க. வந்தவர் உஸ்மான் ரலியல்லாஹு எட்டி எட்டி பாக்குறாங்க. அவங்க தான் கலீஃபா, ஏதாச்சும் பண தேவைகள் இருக்கு, ஒரு கஷ்டம் இருக்குன்னு வர்றாரு. அவங்க திரும்பி கூட பார்க்கல, அவங்க பாட்டு போய்கிட்டே இருக்காங்க. என்னடா கலீஃபாவை சந்திக்கும், ஒரு அரசாங்க வேலை, ஒரு அரசியல் அலுவலுக்குண்டான வேலை நடக்குன்னு பாக்குற, நடக்க மாக்கிது. அப்ப என்ன செய்யறாங்க, கடைசியா அப்படியே கொஞ்சம் அப்படியே கையை பிரசஞ்சுக்கிட்டே இருக்கும் போது உஸ்மான் இப்னு ஹுனைஃப்னு இன்னொரு உஸ்மான் ஒரு சஹாபி வர்றாங்க. வந்துட்டு அந்த மனிதரை கூட்டு வந்து என்ன அப்படின்றப்ப, நான் போய் பாக்குறேன், எனக்கு தேவை நிறைவேறவே மாக்கிது, என்னை கண்டுக்கிறவே மாக்கிறாங்க. இங்க வா, பார்த்தா வல்லா ஒளி செய், 2 ரக்காத் தொழு, இந்த துவாவை செய். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ தவஜ்ஜலக பி நபியிக முஹம்மதின் நபிய்யிர் ரஹ்மா யா முஹம்மத் இன்னி தவஜ்ஜஹது பிக அய்யக்லிய லி ஹாஜதி அல்லாஹும்ம ஷஃபிஉ ஃபிய வ ஷஃபிஅனி. இந்த துவாவை செய். செஞ்சுட்டார். என்னுடைய இந்த தேவை நிறைவேண்டா எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டார். வந்தோடனே உஸ்மான் எல்லாம் பாக்குறாங்களா, இங்க வா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உட்கார வச்சு அவருடைய தேவை எவ்வளவு நிறைவேற்றி கொடுத்துட்டு, உனக்கு என்ன இனிமே தேவையா இருந்தா என்கிட்ட வந்து கேட்டு நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த அரசாங்க வேலை நடந்துருச்சு. வந்தவர் அந்த சஹாபிட்ட சொன்னாங்க, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, ரொம்ப சுக்ரியா ஜி, அல்லாஹ் அவங்க திருவு செய்யட்டும். மாக்கான எந்தொரு ஃபி ஹாஜதி வலா எல்தஃபித்து இலைய, என் பக்கம் அவர் திரும்பி கூட பார்க்க இல்ல இது வரைக்கும். நானும் முட்டுன்னு முட்டுறேன். பாருங்க, நம்மளும் எத்தனையோ வாழ்க்கையில கஷ்டங்களை செஞ்சு வச்சிருப்போம், துவா செஞ்சிருப்போம், அஜித்து எல்லா துவாவும் செஞ்சுட்டீங்க, தஹஜ்ஜத்லாம் தொழுதியா, வசீலா தேடினியா, தேட இல்ல போய் செய், இப்ப நடக்கும். சரிங்களா? வலா எல்தஃபித்து இலைய ஹத்தா கல்லம் துஃபிய, நீங்க இதை சொல்லி கொடுக்கிற வரைக்கும், இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஏன் ஹாஜத்து நிறைவேறவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே வல்லாஹி மா கல்லம்து, நான் சொல்லல, அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யறாங்க. இப்னு ஹுஸைமாவுல இந்த ஹதீஸ் வருது, வல்லாஹி மா கல்லம்து, இது நான் சொல்லலப்பா, நீ போய் வெளியே அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காத, ஏன் சொல்ற மாதிரி அஜர்குமார்கள் உருவாக்கி கொடுத்ததான் வசீலா இஸ்திகாசா, அதுதான் அவங்க சத்தியம் போட்டு சொல்றாங்க. வல்லாஹி மா கல்லம்து, நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தார்கள். இந்த விஷயத்துல ஒரு லரீர் வந்தார், கண்தெரியாதவர் வந்தார், அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னதை செய்தார், நாங்கள் பார்த்தோம், கடைசியாக அவர் நல்லாயும் போய்விட்டார். இது தெளிவா இந்த சம்பவம் 4 ஹலீஃபாக்களுடைய காலத்தில் நடந்த இந்த சம்பவம் இப்னு ஹுஸைமால வருது. 2ஆம் பாகம் 225வது ஹதீஸ். முஸ்ததரக்குல் ஹாக்கிம் என்ற கிதாப்ல வருது. 1ஆம் பாகம் 707வது ஹதீஸ். தபரானில வருது. 9ஆம் பாகம் 17வது ஹதீஸ். சரிங்களா? இதெல்லாம் தெளிவான முறையில சேர்ந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் இருக்குது, இனிமேல் சபை அனுமதிக்காது. எடுத்த உடனே கொஞ்சம் பாயிண்ட்டுகள்லாம் இருக்குது. இன்ஷால்லா அடுத்த நாளை அல்லாஹ்வுடைய கிருபையால் சில ஷரியத் சம்பந்தமான பார்வையில் நாம் பார்க்கலாம். ரொம்ப ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன், நல்லபடியா போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தாய்மார்கள், சகோதரர்கள் பயானை எடுத்திருக்கிறீங்க, நிச்சயமான முறையில பயான திரும்ப போட்டு கேட்டு அந்த ஹதீஸ்கள் எல்லாத்தையுமே எழுதி வச்சு சொன்ன மாதிரி அந்த ஹாஜத்